2024 பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு சதி கலவரம் நடக்கிறது. அதற்கு காரணம் கோட்டா சிஸ்டம், ரிசர்வேஷன் சிஸ்டம். மாணவர் அமைப்பு அங்கே வந்து மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். அந்த 2 நாட்களில் என்ன நடந்தது? முதல்ல வந்து 4ஆம் தேதி இந்த புரட்சின்னு சொல்ல முடியாது, இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி செயல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். புரட்சி என்பது வேற, சதி செயல் என்பது வேற. இது வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு நாட்டோட பார்வையில பார்க்கும்போது இங்கே நடந்ததை நம்ம இவ்வளோ நாட்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது இது புரட்சியே கிடையாது. அங்க இருக்கிற அந்த மாணவர் அமைப்பு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய வன்முறையை கிளப்புறாங்க ஆகஸ்ட் 4. அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி நைட்டு, அதாவது 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. அங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு அவகாசம் தரப்படவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க மறைந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட வன்முறை எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி வெடிக்குது இது பின்னாடி அப்படி இங்க நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும், இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பங்களாதேஷ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 விதமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பங்களாதேஷ், அங்க இருக்கிற மக்கள், பங்களாதேஷ் அதனுடைய முன்னாள் வரலாறு, அதாவது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த போது வரலாறு, கிழக்கு பாகிஸ்தானுக்கு முன்னாடி பங்களாதேஷ் எதுவாக இருந்தது. இங்க இருந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிடறேன். ஏன்னா நீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு இந்த வரலாறு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதனால ஒரு சின்ன விஷயத்த அங்க இருந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அப்பதான் நம்ம இந்தியாவுக்கும், அதாவது அன்றைய தேதியில இருந்த பாரத தேசத்திற்கும் பெங்கால்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியாக, இந்தியாவின் பகுதியாக இருந்த இப்போது பிரிஞ்சு போயிருக்கிற இந்த கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து இப்ப பங்களாதேஷா மாறி இருக்கிற அந்த பகுதிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும். ஸோ அதுக்காக சொல்றேன். இப்ப 8ஆம் நூற்றாண்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா பாரத தேசம், அதாவது நான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத பாரத தேசம்னு சொல்றேன். இந்த பாரத தேசம் இருந்தப்ப 8ஆம் நூற்றாண்டுல இருந்தே வந்து முகலாயர்களின் வருகை வந்து இருந்தது. அப்ப வந்து முகலாயர்களின் தாக்கத்தால இங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படி இஸ்லாமியராக மதம் மாற்றப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். அப்ப பாரத தேசத்தின் ஒரு பகுதியாக பெங்கால் இருந்தது. அந்த பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, அங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே ஒரு நல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கிற கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் 2 ஒன்னாவே இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அங்க தேவி வழிபாடு, அங்க சக்தி வழிபாடு, அங்க காளி வழிபாடு. இது வந்து பெங்கால்ல பொதுவா, அதாவது பிரியறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், மிகவும் பிரசித்தி பெற்றது. அதே போல தமிழ்நாட்டிலையும் சக்தி வழிபாடு, இங்க கருமாரியம்மன், இப்படி கோயில்கள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, தெருக்கு இருக்கிறது. ஸோ பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேட்டிவிட்டியே இருக்குன்னு தான் சொல்றேன். இது கலாச்சார ரீதியாக. அடுத்து பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்கால், அதாவது பங்களாதேஷ், இப்போதைக்கு இருக்கிற பங்களாதேஷ் வந்து பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவை விட பல மடங்கு முன்னாடி போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து செய்திகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஜூட் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இப்படி அதிகமான விஷயங்களை கொண்டது வந்து பங்களாதேஷ்ல இருக்குது. ஸோ இதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா திடீர்னு இப்ப ஏற்பட்ட ஒரு சரிவு, பங்களாதேஷை நிலை குலைந்து போகிறது என்றால் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியல. திடீர்னு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம்னா ஒரு 8ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரை பார்த்தோம்னா வங்காளதேசம், அதாவது பெங்கால் சொல்லக்கூடிய பகுதியில கணிசமான மக்கள் எல்லாம் மதமாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம வந்தோம்னா 1900 பார்த்தோம்னா அன்னைக்கு தேதியில இருந்த மொத்த முஸ்லீம் மக்கள் தொகை, அங்க வந்து ஹிந்து மக்கள் தொகை, அதாவது பெங்கால்ல இருந்த ஹிந்து மக்கள் தொகை 1905க்கு முன்னாடி நான் பேசுறது, பிரியறதுக்கு முன்னாடி பேசுறது. அப்ப 33% இருந்து 37%க்குள்ளதான் இருந்தது. அப்ப மீதி இருக்கிறவங்க யாரு? மதம் மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் வரலாறு சொல்லுது. இப்ப வந்து பிரிட்டிஷ்காரவங்க அடுத்து வராங்க. 1905ஆவது வருடம் அந்த பெங்கால் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு வெஸ்ட் பெங்கால் அவங்களுடைய நிர்வாகத்தை வச்சுக்கிறாங்க. அது இன்னொரு சைடு இன்னொரு பெங்கால் இருக்கு. இப்ப 1947 வரை, இது ஷார்ட்டா அப்படியே முடிச்சுட்டு போறேன், இது மிகப்பெரிய வரலாறு. ஸோ அதெல்லாம் சொன்னாதான் இப்போ நம்ம ரிலேட்டிவிட்டியா என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். 1947க்கு முன்னாடி பாரத தேசத்துல இருந்து
பாகிஸ்தான் பிரியுது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முகமது அலி ஜின்னா வந்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. எனக்கு வந்து கிழக்கு பெங்கால், ஏன்னா அங்கே முஸ்லீம் அதிகமாக வாழும் நாடு, அப்புறம் ஹைதராபாத், இதுவும் முஸ்லீம் அதிகமாக இருக்கிற ஒரு ஊர், இதெல்லாம் எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இருந்த நமது பெருமைக்குரிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பெரும் முயற்சியால் ஹைதராபாத் வந்து காப்பாற்றப்பட்டு இந்தியாவோட சேர்ந்துருச்சு. ஆனால் கிழக்கு பெங்கால், அதாவது என்ன சொல்றது, ஈஸ்ட் பாகிஸ்தானாக பாகிஸ்தானோட சேர்ந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நிலப்பரப்புலே டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த சைடு இப்போதைக்கு இருக்கிற பாகிஸ்தான் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இங்கிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானா இந்த பெங்கால் வந்து வந்துருச்சு. சரி, இது 1947. 1948க்கு வரும். 1948ல முகமது அலி ஜின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மொழின்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க, அதே போல அங்கே ஒரு மொழி பிரச்சனை வருது. அதாவது உருது மொழி ஆட்சி மொழியாக்கப்படுது. அப்ப கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற முஜிபுர் ரஹ்மான் அவர்களை சார்ந்த அவர்களுக்கு சப்போர்ட் செய்யறவங்க எல்லா பேரும் சேர்ந்து எங்களுடைய மொழி வந்து பெங்காலி, எங்களுக்கு வந்து உருது மொழி ஆட்சி மொழியா வேணா எங்க மொழியும் சேர்த்துக்கோங்க முதல் போராட்டத்தை எடுக்கிறாங்க. அதனுடைய வெற்றி 1956வது வருடம். மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்க வந்து உருது மற்றும் பெங்கால் இரண்டுமே ஆட்சி மொழியை கொண்டு வராங்க. இதுதான் முதல் போராட்டம் அவங்க வந்து வெற்றி கண்டது. அடுத்து என்ன ஆகுறதுன்னா, பொருளாதார ரீதியா மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களா, அதாவது இப்போது இருக்கிற பாகிஸ்தான் மக்கள்லாம் இந்த கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற பொருளாதாரத்தை டாக்ஸ் மூலமா இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சு அங்க இருக்கிற பொருளாதாரத்தை சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்களை மாற்றாந்தாய் பிள்ளைகளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்ச்சர் வைஸும் சரி, பொருளாதார ரீதியாகவும் மிகவும் ஏற்றத்தாழ்வுகளை அவங்க செஞ்சாங்க. இதனால அங்க இருக்கிற ஆவாமி லீக் பார்ட்டி, அதாவது அங்க ஒரு பார்ட்டி ஏற்கனவே இருந்திருக்கு. இதுக்கிடையில இன்னொரு பார்ட்டி இருக்கு, ஜமாத்தி இஸ்லாம். இங்கதான் அரசியல் வந்து வருது உள்ளே. நிதர்சனமா சொல்ல போனோம்னா இந்த இடத்துல வந்து அரசியல் கட்சிகள் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு ஆவாமி லீக், இன்னொன்னு ஜமாத்தி இஸ்லாம். ஜமாத்தே இஸ்லாம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப அந்த முஸ்லீம் கொள்கைகளை, முஸ்லீம் மதத்தை வந்து முஸ்லீம் மக்கள் தான் இருக்கணும் ஒரு ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை தீவிரவாத இயக்கமாக இருக்குது. அரசியல் கட்சின்னு சொல்றதை விட அது வந்து உலகளவில் அதை வந்து தடை செய்ய வேறப்பட்டிருக்கு. அதுவும் வந்து இன்னொரு முக்கியமான கருத்து. ஸோ இந்த விஷயம் ஒரு சைடு இருக்க, இந்த முஜிபுர் ரஹ்மான் கட்சி ஆவாமி லீக் என்ன செஞ்சிச்சு, எங்களுக்கு சுயாட்சி வேணும், எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு தான் வேணும் சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது 1970ல் அவங்களுக்கு தனிநாடு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஃபர்தரா தனிநாடு கோரிக்கை வைக்கும் போது அப்ப இந்த மேற்கு பாகிஸ்தான், அதாவது நான் சொல்றது அந்த ஜியோகிராபிக்கலி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி, ரெண்டு பகுதி இருக்கு பாகிஸ்தான்ன்றது. ஸோ இங்க இருக்கிற ஒரு ராணுவ படை இருக்கும், இங்கேயும் ராணுவ படை இருக்கும். நான் சொல்றது இப்ப பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் தனது ராணுவ படையை வந்து இங்க இறக்கி விடுறாங்க. இவங்க இப்படி போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. அதனால போய் கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ராணுவ படையை இங்க அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னா, பல லட்சம் மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறாங்க. இப்ப தனிநாடு இங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, இப்ப நம்ம ஊர்லயே வந்து 1947ல இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸே வேணாம் அப்படின்னு சொன்ன குரூப் இருக்கு. அதே சேம் இதுதான் இந்த ஜமாத்தே இஸ்லாம் வந்து அங்க சொல்லிக்கிட்டு இருந்தது. நாங்க வந்து உள்ளே இருந்து கலவரம் பண்றோம், நாங்க பாகிஸ்தானை தான் சேர விரும்புறோம், எங்களுக்கு தனிநாடு வேணாம்னு சொல்லி அவங்க ஒரு சைடு கலவரம் பண்றாங்க. அப்பதான் இந்த அவாமி லீக்கோட பிரசிடென்ட் அவங்கள ரஜாகர்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ரஜாகர்ஸ் வேர்டு ஏன் நான் சொல்றேன்னா, 2024 மே மாதம் ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு மீட்டிங்ல, பிரஸ் மீட்டிங்ல ரஜாகர்ஸ்னு ஒரு வார்த்தையை விட்டனால தான் இவ்வளவு பெரிய கலவரம்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். ரஜாகர்ஸ்ன்றது ஒரு மோசமான ஒரு வார்த்தையா அங்க பார்க்கப்படுது. அது எனக்கும் சரியான மீனிங் தெரியல. ஆனா தீவிரவாதத்துக்கு மேல ஒரு வார்த்தை, மோசமான வார்த்தை இருந்தா அது அந்த வார்த்தைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரஜாகர்ஸ்னு அப்ப சொல்றாங்க. ஸோ ஒரு வழியா வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாம ஆவாமி லீக் பார்ட்டி என்ன செய்யறாங்க, இந்தியாவோட சப்போர்ட்டை கேட்குறாங்க. பல லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க. அங்க ஒரு ஜெனசைடு நடக்குது. இது முக்கியமான பகுதி. அங்க ஹிந்து மக்கள் மறுபடியும் கொல்லப்படுகிறாங்க. எப்ப அங்க வந்து இது வன்மம் வெடிக்குதோ அப்ப எல்லாமே தாக்கப்படுது ஹிந்து மக்கள், ஹிந்து கோயில்கள் தான். இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, 1900 அப்ப 33% 37% இருந்தது. 1971ல் கிட்டத்தட்ட ஒரு 13.5% குறைஞ்சிருக்கு. 13.5% குறையுது.
அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல எவ்வளவு கன்வர்ஷன், எத்தனை பேர் நாட்டை விட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் வந்து எண்ணி கூட பார்க்க முடியல. எல்லாமே ஜெனசைடுன்னு தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு உலக லெவலில். இது வந்து நம்ம ஆதாரபூர்வமாக நான் இங்கே கொடுக்குறேன். சரி, ரைட்டு. இவங்க வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. ஏற்கனவே முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் அந்த பகுதியை சேர்ந்த இராணுவ படைகளும் எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு முக்தி வாகினின்ற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அது மூலமா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்தியாவோட சப்போர்ட் வேணும்னு கேட்டோன்னே அப்போது இருந்த நமது கவர்மெண்ட்ன்றது ஈரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி யார் ரூல் பண்றாங்கன்றது எல்லாம் இல்லாம பொதுவாக எந்த பார்ட்டி ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யறதுல அதாவது தாய் பிள்ளை போல ஒரு பாசம் காமிக்கக்கூடியவங்க. அப்ப இருந்த இந்திரா காந்தி அம்மாவும் இதுதான் செஞ்சாங்க. படைகளை வந்து அங்க கொடுத்தாங்க. முக்தி வாகினி படையோட சேர்ந்து இந்திய ராணுவமும் சேர்ந்து அந்த ராணுவ படையை துவம்சம் செய்தது. 93,000 ராணுவ வீரர்கள் வந்து சரணடைகிறாங்க. பாகிஸ்தானோட ராணுவ படை தளபதி வந்து சரணடைகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கிடைச்சு பங்களாதேஷ் புதுசா உருவாகுது. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். டாக்கான்னு இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டாக்கான்றது ஒன் ஆஃப் தி சக்தி பீடம்னு சொல்றோம். டாக்கேஸ்வரின்ற தேவியோட பேர்ல அமைஞ்சது இந்த டாக்கா. இன்னொன்று இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றோம். நம்ம கராச்சின்னு சொல்லி பாகிஸ்தான்ல கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து திரு எல்கே அத்வானி அவர்களோட புக்ல இருந்து நான் படிச்சது. அதாவது கராச்சின்றது ஒரு ஹிந்து மீனவ பெண்மணியின் பெயர் அந்த ஊருக்கு வச்சிருக்காங்க. இப்படி இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனது இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா இது இந்தியாவில இருந்து தான் பிரிஞ்சு போனதுன்ற செய்தியே இல்லாம அழிச்சிருவாங்க. அதனாலதான் நான் இதை இங்க பதிவு பண்றேன். இதுவும் இந்தியாவோட ஒரு பகுதியாக இருந்ததான் பிரிஞ்சிருக்குன்னு நம்ம தெளிவா வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது முக்கியமான ஒரு விஷயம். இல்லாட்டா இப்படி இந்தியாவிலே கிடையாது, இது தனி பாகிஸ்தான் தான் அப்படின்ற ஒரு செய்தி அவங்க அப்படியே பதிவு பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற இந்த வரலாற்று ஆசிரியர்கள் மித்த எல்லா மீடியாஸும் இதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும். ஸோ இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வரேன். 1971 வந்து மிகப்பெரிய வெற்றி வருது பங்களாதேஷ்க்கு. பங்களாதேஷ்னு ஒரு பெரிய ஒரு அதாவது இதில் கொரில்லா போர் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கொரில்லா போர் வந்து எப்படின்னா அந்த பங்களாதேஷ்ல இருந்த ஒரு ராணுவ வீரர், அவர் பேர் ஜியாவுர் ரஹ்மான். இவர் முக்கியமானது, அந்த பேர் சொல்றதுக்காக தான் இந்த விஷயமும் இருக்கு. ஜியாவுர் ரஹ்மான் வந்து பங்களாதேஷோட ராணுவ படை தளபதியா இருந்தவர். இப்ப பார்த்தோம்னா இந்த ராணுவம்ன்றது வந்து 2 விதம், ப்ரோ பாகிஸ்தான் அண்ட் ப்ரோ பங்களா. இப்படி வச்சுக்கணும். இங்க இருந்த விஷயமே எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப ஜியாவுர் ரஹ்மான் வந்து ப்ரோ பங்களால, அதாவது முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு உதவியா வந்து நின்று போர் செஞ்சு இந்த கொரில்லா இதுக்கெல்லாம் வந்து அவர் மூலம் தான் செயல்பட்டதுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அப்ப வந்து இவங்க கான்ஸ்டியூஷன் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது ஜொய் பங்களா அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஜொய் பங்களா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன், இப்ப நம்ம இங்க எப்படி சொல்றோம், ஜெய் பாரத்ன்னு சொல்றோம், அங்க ஜெய் அது பதில் ஜொய் பங்களான்னு சொல்றாங்க. இதை வந்து கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வராங்க. ஜொய் பங்களான்ற வார்த்தையவே கொண்டு வராங்க. இது அடுத்த பாயிண்ட். அப்ப எல்லா விதத்திலையும் நிலப்பரப்புல, அவங்களுடைய கல்ச்சர்ல, அவங்க மொழியில எல்லாமே இந்தியாவை சார்ந்தே வந்து அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இது செக்குலர் பார்ட்டியாக ஆவாமி லீக் பார்ட்டி வந்து எப்பயுமே இந்துக்களுக்கு ஒரு சமரசமான ஒரு பார்ட்டியாகவே அங்க பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இந்த கான்ஸ்டியூஷன்ல கூட அந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க. எந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரியும் இந்த வார்த்தையை வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஜெயின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர மாட்டாங்க. இன் தி நேம் ஆஃப் அல்லாஹ், ஃபெய்த் இன் அல்லாஹ் அண்ட் ஆல்மைட்டி அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. இது அப்படி மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கும் நான் வரேன், யார் மாற்றினாங்கன்னு சொல்றேன். ஸோ இது கொண்டு முடிச்சுட்டாங்க. கொரில்லா போர் நடந்துருச்சு. 1971 இருந்து 75 வரைக்கும் வந்து மறுபடியும் அங்க பொருளாதார சரிவு வருது. யாருனாலையும் அதை சரி கட்ட முடியல. முஜிபுர் ரஹ்மான் என்ன செய்யறாரு, அவர்னால சரி கட்ட முடியாதனால சில வேலைகள்லாம் செய்யறாரு. அந்த ப்ரோ ராணுவ படையில வந்து ப்ரோ பாகிஸ்தான் அண்ட் ப்ரோ பங்களான்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சில பேர், அதாவது ப்ரோ பாகிஸ்தானை சேர்ந்த அந்த ராணுவ படைகள். இதுல முக்கியமா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அங்க சொல்லிடுறேன். 1971 பதவிக்கு வந்தவுடனே 2 விஷயம் செய்யறாரு. ஒன்று, ஜமாத்தே இஸ்லாமை வந்து தடை பண்ணிடுறாரு. அது ஒரு டெரரிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு இனிமேல் அது பங்களாதேஷ்குள்ள இருக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுறாரு. இதனால என்னங்கிறது, அவங்க வேற வடிவெடுத்து நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்று. 2வது விஷயம் வந்து ரிசர்வேஷன் சிஸ்டரை அவர் ஏற்படுத்துறாரு. எதுக்கு? முக்தி வாகினி படைக்காக. இந்த பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணம் யாரோ அவங்களுக்கெல்லாம் 30% ஒரு கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் கொண்டு வந்தது என்ன, மொத்தம் 56%, 30% ராணுவ படை வீரர்களுக்கு,
10% ராணுவ, அதாவது அங்க நடந்த கலாட்டால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10% பின்தங்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 5% வந்து அது 1% வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு, இப்படி வந்து பிரிச்சு 56% வச்சுட்டு மீதி 44% தான் பப்ளிக்னு வச்சுட்டாங்க. இதுவும் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது எதுல கொடுக்கப்பட்டது இந்த கோட்டா? பிசிஎஸ், பங்களா சிவில் சர்வீஸ் அப்படின்றது. இப்ப நம்ம ஊர்ல ஐஏஎஸ் இருக்கிறாங்க, அப்படி பெரிய போஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகுது, இந்த 30% மக்கள் எப்பயுமே இந்த ஆட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க. இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்ச்சியோட இல்லாம அவர் நல்ல இடத்துலயும் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த 30%த்துல யார் வருவாங்கன்னா, ப்ரோ பாகிஸ்தானும் வருவாங்க, ப்ரோ பங்களாவும் அந்த ராணுவ படை வீரர்களும் வருவாங்க. இந்த ப்ரோ பங்களால இருக்கிறவங்க யாரு? இந்திய படை சேர்ந்தவங்களும், ஜாதி மதம் பார்க்காம அனைத்து மதங்களும் அங்க இருந்தாங்க. இதுதான் விஷயம். அந்த ப்ரோ பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க என்ன செய்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இருந்து இந்த சிஸ்டம் வந்து கலாட்டால தான் இருந்தது. இந்த இது பிடிக்காம என்ன செஞ்சாங்க, இந்த ராணுவ படையில ப்ரோ பாகிஸ்தானா இருந்தவங்க, ஜமாத்தே இஸ்லாத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லா பேருமே சேர்ந்து ஒரு ஃபைன் மார்னிங் முஜிபுர் ரஹ்மான் குடும்பத்துல புகுந்து 17 பேரை படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரே நேரத்துல 1 மணி நேரத்துல ஒரு குடும்பத்தையே, ஒரு வம்சத்தையே அழிச்ச ஒரு பெருமை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது முடிக்கும் போது அப்ப ஷேக் ஹசீனாவும் அவங்க சகோதரி ரெஹனாவும் வந்து ஜெர்மனியில இருந்தாங்க. ஷேக் ஹசீனாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவங்கள பார்க்குற நிமித்தம் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்காக அவங்க ஜெர்மனி போயிருந்தப்ப இவங்க 2 பேருமே உயிர் படைச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, ஷேக் ஹசீனாவோட உயிர் எங்க இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்ப நமது ஊர்ல இருந்த பாரத பிரதமர் திரு இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்கள, நீங்க இந்தியாவுக்கு வந்துருங்க, டெல்லியில நீங்க தங்கிக்கோங்க, உங்களுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி முதலா அங்கேயும் கை கொடுக்குறாங்க. இண்டிபெண்டன்ஸ், அதாவது பங்களாதேஷ் உருவாகுறதுக்கு நாம தான் காரணம். 2வது ஷேக் ஹசீனா அவர்களை கூப்பிட்டு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு நாம தான் காரணம். 2 காரணம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், இது 2க்கு முக்கியமான காரணம். அடுத்து இந்த நேரத்துல வந்து என்ன ஆகுறது, முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட உடனே ஜியாவுர் ரஹ்மான் வந்து ஆர்மி, அதாவது ராணுவ ஆட்சியை கொண்டு வரார். அவர் பொறுப்பெடுத்துக்கிறார். அவர் ஸ்லோவா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரும்போது 1979 பிஎன்பி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். ஏன்னா அங்க ஜமாத்தே இஸ்லாம் இல்ல, ஒன்லி ஆவாமி லீக் மட்டும் தான் இருந்தது. இவர் இப்ப வந்து ராணுவ ஆட்சியை கொண்டு வந்துட்டாரு. ராணுவ ஆட்சியில இருந்து அதை மாத்தி கொண்டு போகணும்னா ஏதாவது ஒரு பார்ட்டி வரணும். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஜிபுர் ரஹ்மானும் ஜியாவுர் ரஹ்மானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க. இவர் எப்ப இந்த பதவிக்கு வந்தாரோ 1979 ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கிறாரு பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு. அதனுடைய தலைவரா இவர் இருக்காரு. இவர் வந்து அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்ல பெரிய மாற்றம் எதுவும் செய்யல. ஆனா இவர் வந்தோடனே இன்னொரு விஷயம் நடக்குது, ஜமாத்தே இஸ்லாம் வந்து இவங்களோட கூட்டணி சேர்ந்துடுறாங்க. ஜமாத்தே இஸ்லாம் வந்து மறுபடியும் வேற ஃபார்மேட்ல வந்து கூட்டணி சேரும்போது ஜமாத்தே இஸ்லாமை வந்து இவர் அந்த தடையை வந்து எடுத்து விட்டுறாரு. ஏற்கனவே தடை செஞ்சிருந்தது, இப்ப நம்ம இதுல வந்து பிஎஃப்ஐலாம் தடை செய்வோம், இந்த இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எடுக்கல, சில சமயம் எடுத்து விட்டுருவோம். அப்படி வந்து அவர் வந்தோடனே அதை எடுத்து விட்டுறாரு. இவங்க 2 பேரும் கூட்டணி இருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பிஎன்பின்றது அடிப்படைவாதம், அதாவது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை கொண்ட ஒரு கட்சி. ஜமாத்தே இஸ்லாம் வந்து தீவிரவாத இயக்கம். இது 2மே இணைந்து செயல்படுறதுனால இவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை அடுத்து கொண்டு வராங்க. இஸ்லாமிய நாடாக இது கன்வெர்ட் பண்ணணும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் மட்டுமே இங்கு நாம் ஆட்சி செய்ய முடியும். அதுக்கு இஸ்லாமிய மக்கள் அதிகமானா தான் நம்ம அதிகமான ஓட்டை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்ப வந்து கிட்டத்தட்ட 83% இஸ்லாமியர்கள் உள்ள நாடா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன் 1974 13.5. இவங்க வரும்போது கிட்டத்தட்ட அது அப்படியே குறைஞ்சிட்டே வருது, 10% வருது. ஸோ இப்படி சரி, இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கலவரத்துக்கு பின்னாடி ஒரு ஜெனசைடு இருக்கு. அந்த லிஸ்ட் நான் வந்து இங்க கொடுக்கல, ரொம்ப பெரிய வரலாறு அது. ஆனா கோடாடு கோடி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. யாரு? நான் ஹிந்து மக்களை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்ப 2013 இருந்து ஒரு 10 வருஷ காலத்துல கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் காணாம போயிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கலாம், நாட்டை விட்டே ஓடி இருக்கலாம், பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி அப்படியே மறைஞ்சே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இப்படி வந்து ஒரு செய்தியும், அதாவது ஃபாரின் அதாவது ரெக்கார்டு வச்சிருப்பாங்களே, அதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க இத்தனை பேரை காணும்னு சொல்லிட்டு. இப்ப கரண்ட்ல 2022 அதன் பிரகாரம் வந்து நாம எவ்வளவு இருக்கிறோம்னா 7.8% தான் இருக்கிறோம். ஸோ 2 டிஜிட்ல இருந்து இப்போ 1 டிஜிட்ல அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இத்தனை ஜெனசைடுக்கு காரணம் வந்து யாராக இருக்க முடியும்னு நாம புரிஞ்சுக்கணும்.
சரி, இவங்க வந்துட்டாங்க 1980க்கு அப்புறம் பிஎன்பி பார்ட்டி ஜமாத்தே இஸ்லாம் இவங்களோட கைகோர்த்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த எலெக்ஷன் வந்தாங்க. ஆனா இவங்க ரிசர்வேஷன் ஏற்கனவே முஜிபுர் ரஹ்மான் கொண்டு வந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எடுத்தாங்களா? எடுக்கல. இங்கதான் அரசியல் சூழ்ச்சி ஆகுது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்கனவே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு 10% கொடுத்ததை பொதுவாக எல்லா பெண்களுக்கும் 10% மட்டும் மாற்றி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், மித்த எதுவுமே செய்யல. அந்த ரிசர்வேஷன் கோட்டா அப்பயும் இருந்தது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த மக்கள் போராடுவாங்க, அதோட விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒன் ஃபைன் மார்னிங் 1981ல இவரும் கொலை செய்யப்படுகிறார். யாருனால? ப்ரோ பங்களா ராணுவ படையினர். இவரும் கொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட பிஎன்பி பார்ட்டியோட தலைவராக கலிதா ஜியா அப்பதான் உள்ள வராங்க, அரசியலுக்குள்ள வராங்க. கலிதா ஜியா வந்தோடனே என்ன ஆகுறது, அவங்க மறுபடியும் ஜமாத்தே இஸ்லாம் கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வேலைகளில் நாச செயல்களில் ஈடுபடுறாங்க. அந்த கண்ட்ரியை முழுவதுமாக ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியாக, பாகிஸ்தான் எப்படி இஸ்லாமிய கண்ட்ரின்னு சொல்றாங்களோ அப்படி மாற்றுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதனால என்ன ஆகுறது, ஏற்கனவே ஜமாத்தே இஸ்லாம் வந்து ஒரு தீவிரவாத இயக்கமாக, ஒரு கட்சியாக அந்த ஊருக்குள்ள இருக்குது. இப்ப இவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா, உலகளால இருக்கிற ஐஎஸ் குரூப், இப்படி பெரிய பெரிய தீவிரவாத இயக்க மக்கள்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சிடாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஃபண்டு வர ஆரம்பிச்சிருது. நாட்டுக்குள்ள நிறைய வேலைகள், நாச வேலைகள் செய்யப்படுது. இதுதான் வரலாறு. அடுத்து இவங்க வந்து வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, 2 விஷயத்த பண்றாங்க. ஏற்கனவே ஜோய் பங்களா இருந்ததை இவங்க வந்த உடனே அந்த கான்ஸ்டியூஷன் பிரையாம்பிளை மாத்துறாங்க. ஜோய் பங்களாவை எடுத்துட்டு ஃபெய்த் இன் அல்லாஹ் அண்ட் ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லாமே அடிப்படைவாத இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை அப்படியே பிரையாம்பிள்ல மாத்துறாங்க. எல்லாத்தையுமே செய்யும் போது நம்ம இங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். 2 விஷயம். ஒன்று, இங்க வந்து மத மாற்றம் மட்டும் கிடையாது, ஒரு கண்ட்ரியை இஸ்லாமிய கண்ட்ரியாக மாத்துறாங்க. அது எந்த விஷயத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த விஷயமா இருக்கட்டும், நான் ஆட்சிக்கு வரணும்னு நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த விஷயத்துக்காக இருக்கலாம். ஆனா அதற்காக பொதுமக்களை அநியாயமாக ஜெனசைடு ரேஞ்சுக்கு இறங்கி ஒரு கொடுமைப்படுத்துறது வந்து எந்த விதத்திலையுமே ஏற்றுக்க முடியாதது. சரி, இதெல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து வந்து இந்த 81ல என்ன செய்யறாங்க, ஷேக் ஹசீனா இந்தியாவில இருந்து உள்ள போறாங்க, பங்களாதேஷ்ல அப்பதான் போறாங்க. இந்த வரலாறு எல்லா பேருக்கும் தெரியும். உள்ள போனோடனே 2 பேருமே மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஷேக் ஹசீனா வந்து லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறப்ப 5வது முறையாக பாரத பிரதமராக வராங்க. அதுக்கு முன்னாடி 3 முறை தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இதுல என்ன ஆகுறதுன்னா, கடைசியில சொல்ல போனோம்னா ஒரு நிறைய விஷயங்கள் உள்ள சுவாரஸ்யமா இப்ப நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி நான் கோர்க்கிறேன்றதா இங்க அடுத்த விஷயம். இப்ப 2008ல இருந்து ஷேக் ஹசீனா வந்து பிக்சர்ல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கலிதா ஜியா வந்திருக்கிறாங்க. கலிதா ஜியா காலத்துல என்ன ஆகுறதுன்னா, நிறைய டெரரிஸ்ட் ஜெனோசைடு இதெல்லாம் நடந்திருக்கு. அது இல்லாம 30,000 ஹிந்து மக்களோட ஓட்டு உரிமை வந்து, அதாவது ரெக்கார்டு இல்லாம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ரெக்கார்டில் 30,000 ஹிந்து மக்கள் ஓட்டு வந்து பேருக்குமே ஒழிக்கப்பட்டிருக்கு. அவங்க இறந்துதான் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ஷேக் ஹசீனா இவங்க வந்து கலிதா ஜியா மேல நிறைய வழக்குகள் இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஷேக் ஹசீனா ட்ரஸ்ட்ல இருந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இது அடுத்த விஷயம். அவங்க ஜெயிலில் போனதுக்கு அப்புறம் அங்க இவங்களோட போரிட்டு ஜெயிக்கக்கூடிய பார்ட்டி வேற எதுவுமே இல்லை. ஷேக் ஹசீனா பதவிக்கு வந்தோடனே 2 வேலை மறுபடியும் செஞ்சாங்க. 1, அந்த 30% ராணுவ படை வீரர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து கிளைம் பண்றதுக்கு அப்ப மக்கள் இல்லை, ஏன்னா ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அதை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு, பேரன் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க. இது வந்து அடுத்த ஒரு தப்பா இருந்தது. அதனால அப்படி கிளைம் பண்ணிக்கிறதுக்கு அதை ஒரு விஷயத்த பண்ணாங்க. 2வது விஷயம், 2வது முறையாக ஜமாத்தே இஸ்லாம டோட்டலா வந்து இது தடை செஞ்சாங்க. இது 2வது அவங்க செஞ்ச விஷயம். 3வது விஷயம், பிஎன்பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி கலிதா ஜியா லீட் பண்ணக்கூடியது, அதை உலகளாவியில அது ஒரு டெரரிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி பிரிட்டன் நாட்டில இருந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்படி பலவிதமான வேலைகள் வந்து செஞ்சனால ஷேக் ஹசீனா எல்லாமே அட்வான்டேஜா மாறுச்சு. இந்த மாறும்போது அவங்க தொடர்ந்து அந்த பதவியில இருக்கிறாங்க. அவங்க பதவியில இருக்கும்போது என்ன ஆகுறது, ஒரு சில சமயம் வந்து இந்த ரிசர்வேஷன்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பப்போ போராட்டம் நடக்கும், அதை அமைதிப்படுத்திடுவாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது 2018ல மிகப்பெரிய போராட்டம் மறுபடியும் எடுக்குது. எப்படி எடுக்குதுன்னா, ஒரு டாக்கால யூனிவர்சிட்டியில ஒரு 2 மாணவர்கள் வந்து ஒரு பஸ்ல அடிபட்டு இறந்துட்டாங்க. அப்ப அந்த டாக்கா மாணவர்கள் வந்து
ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜமாத்தே இஸ்லாம் பார்ட்டி ஏற்கனவே உள்ளே இருந்தது, தன்னுடைய மாணவ அமைப்பை அப்படியே உள்ள ஊட்டிட்டாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி பெரிய இயக்கமாக வந்து அது வந்து பெரிய புரட்சியாக அங்கேருந்து ஒரு ஜெனோசைடு நடந்தது. அப்போ இந்த விஷயம் வந்து கலிதாஜியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அதை எடுத்துட்டாங்க. அதாவது ரிசர்வேஷன் கோட்டாவே வேணாம், நிப்பாட்டி வைக்கப்படும் சொல்லி 2018 டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ அந்த போராட்டம் அமைதியாகி மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 2024 கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இங்கே எப்படி இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்ல போனோம்னா, அங்கே இருக்கிற கோர்ட் என்ன பண்ணிருச்சு, அதாவது 6 வருஷத்துக்கு மட்டும்தான் அதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. இந்த 6 வருஷத்துக்கு நீங்கள் செஞ்சதே தப்பு, ஆக்சுவலாக இது அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை நீங்கள் எடுக்க முடியாதுன்னு கோர்ட் வந்து மறுபடியும் அதை வாபஸ் வாங்கிடுச்சு. ஸோ இங்கே தான் இந்த கதை. இப்போ என்ன ஆகுறதுன்னா, 2024 இந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டு நிறைய இயக்கங்கள் உள்ளே வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் காரணமா, இவ்வளோ பெரிய கலாட்டா, இவ்வளோ பெரிய வன்முறை, எத்தனையோ உயிர்கள் பலி, ஒரு அரசாங்கத்தையே கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க, இதுக்கு ஒன்லி ரிசர்வேஷன் சிஸ்டம் தானா அப்படின்னு பார்க்கும்போது, ரிசர்வேஷன் சிஸ்டம் இருந்தால் மாணவர்கள் இவ்வளோ பெரிய வன்முறை செய்வாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையவே கிடையாது. ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஒன்று டிபேட் வச்சு அதை முடிக்கலாம், கோர்ட் கேஸ் கொண்டு போகலாம், என்னென்னமோ வழி இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இங்கே தான் இன்ட்ரெஸ்டான விஷயம்லாம் நிறைய விஷயங்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜமாத்தே இஸ்லாம் அண்ட் பிஎன்பி பார்ட்டி ப்ரோ பாகிஸ்தான் இந்த ஆட்கள்லாம் உள்ளேயே ஊடுருவிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பக்கா பிளான் போட்டுட்டாங்க, இதுதான் சொல்ல முடியும். பக்கா பிளான் போட்டவங்க என்ன செய்யறாங்க, 2024 அந்த கோர்ட் எப்போ டிக்ளேர் பண்ணிச்சோம், அந்த சிஸ்டம் மறுபடியும் வாபஸ் வருதுன்னு டிக்ளேர் பண்ணிச்சோம், அங்கே ஒரு புரட்சி வெடிக்குது டாக்காலேருந்து. ஸோ 1 மணி நேரத்தில் இந்த என்டையர் கண்ட்ரியை மாணவர் படையினால மிகப்பெரிய கலாட்டா வன்முறை இப்படி வந்து செயல்படுத்த முடியும்னா, உண்மையில அந்த மாணவர்கள் உண்மையில கல்லூரி மாணவர்களா இல்லை பாதிக்கப்பட்ட இளைஞர்களா என்பது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. எங்களை பொறுத்தவரைக்கு கிடையவே கிடையாது. ஜமாத்தே இஸ்லாம்ல ஒரு மாணவர் படை இருக்கு, அந்த மாணவர் படை தான் இவ்வளோ பெரிய சதி செயலுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி அமெரிக்கா நியூஸ் நிறுவனம் ஒன்று சொல்லுது. அது எப்படின்னா, 2-3 விஷயங்கள். இந்த ஜமாத்தே இஸ்லாமுக்கு வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டில இருந்து மிகப்பெரிய அதாவது சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உள்ள வந்து கலிதாஜியாவோ ஷேக் ஹசீனாவோ இருக்கக்கூடாது, இது ஒரு அடிப்படை இஸ்லாமியவாதி நாடாக மாற்ற வேண்டும். இன்னொன்று, இந்தியாவின் அண்டை நாடான இந்தியாவுக்கு இதன் மூலம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி இப்படிலாம் நிறைய நியூஸ். அதை நான் இப்படி பார்க்குறேன், ஒரு 4 விதமாக பார்க்குறேன். 1, அங்கே இருக்கிற இந்த பிஎன்பி ஜமாத்தே இஸ்லாமுக்கு யார் யார் கை கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஎஸ்க்கு சப்போர்ட்டிவாக யூஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே சீனா, இங்கிட்டு பாகிஸ்தான், எல்லாத்துக்கும் மேலே சுயநலவாதி ஜமாத்தே இஸ்லாம். அவங்க வந்து பொதுநலவாதியாக இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை எடுக்க மாட்டாங்க, சுயநலவாதியாக இருக்கிறதுனால தான் எடுக்கிறாங்க. எல்லாமே ஒரு மதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மதம்ன்றது மனிதர்களை கொல்லதான், அந்த மதத்தை ஏற்றுக்கலைன்னா கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு அவங்களுடைய கொள்கை அப்படின்றது அவங்களுக்கே தனக்குத்தானே உருவாக்கிட்டது தான். இங்கே மதம்ன்றது மனங்கள் மாறி மேலே எழும்பணுமே ஒழிய மனிதர்களை கொல்லக்கூடாதுன்றது வந்து அவங்க வரலாறுலேயே கிடையாது. நாம இப்போ சிரியாவை பார்க்குறோம், இந்த சைடு பாலஸ்தீனத்தை பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இது ஆகஸ்ட் 4 நடக்குது பங்களாதேஷ்ல. இதுக்கும் இப்போ இந்தியாவுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு சம்மந்தத்தை நான் பேச போறேன். ஏன் இந்த விஷயம் நடக்கிறது அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஊரில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சிச்சுவேஷன் இப்போ இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சைடு ரொஹிங்கியா முஸ்லீம் சொல்லிட்டு அப்படியே உள்ள இன்வேஷன் ஆகிட்டே வராங்க பெங்கால்ல இருந்து. இன்னொரு சைடு பார்த்தோம்னா தீவிரவாதிகள் அந்த முஸ்லீம்களோட சேர்ந்து வராங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த கடந்த ஒரு 10 வருட ஆட்சி காலத்தில் எந்த இடத்துலையுமே குண்டு வெடிப்புன்றது ஒரு விஷயம் கூட நடக்கலை. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த பங்களாதேஷ் விஷயத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஐநா சபை வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தது, அதை நான் படித்தேன். என்னன்னா, மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, இந்தியாவில் வந்து மோடிஜி இருக்கிற வரைக்கும் சதி செயல்கள் செய்ய முடியாது, அதாவது மாசா எதுவுமே சதி செய்ய முடியாது. அதனால இண்டிவிஜுவலா, அதாவது தனி நபர்களை வந்து தீவிரவாதிகளாக மாற்றி
அதை என்ன சொல்லுவாங்க, அதாவது வாலண்டரியா கொண்டு வருவாங்க குண்டு வச்சுக்கிட்டு. ஜிகாதிஸ்னா மாசா கிடையாது. இப்போ ஒருத்தவங்க தனித்தனியா வருவாங்க, அவங்க சோலோவா சூசைடு பாம்பர். அப்படி வந்து அவங்க வந்து நிகழ்த்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் திட்டம் இருக்குன்னு ஐநா சபை வெளியிட்டது இந்த செய்தி. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள்ல தான் பங்களாதேஷ் இப்படி ஒரு பெரிய கலாட்டால, இது நான் வந்து என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் தி இன்டர்வியூல கொடுத்துருக்குறேன். இது ஒரு மிகப்பெரிய கலாட்டால வந்து இந்த பங்களாதேஷ் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து ஏன் அமெரிக்கா எடுத்துச்சுன்னா, மியான்மர் பக்கத்துல சென்ட் மார்டின் ஒரு சீன தீவு இருக்கு. அதுல வந்து ஒரு படைத்தளம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட விருப்பம். இதுதான் ஸ்ரீலங்காலையும் அமெரிக்கா வந்து யோசனை பண்ணிச்சு, அங்க இருக்கிற ஒரு பிளேஸ்ல. இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட ஒரு உறவு, சீனாவோட ஒரு உறவு இருந்தனால இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட நிலைமை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது. இது வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சாதாரண மக்கள் அங்க செத்து மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற நிலைமை வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா, கல்டாஜியா எப்ப ஆட்சிக்கு வராங்களோ சீனாவோட நல்ல உறவு இருக்கும், பாகிஸ்தானோட நல்ல உறவு இருக்கும். ஷேக் ஹசீனா எப்ப ஆட்சிக்கு வராங்களோ சீனாவோட உறவு மேம்பட முயற்சி செய்வாங்க, ஆனா போக மாட்டாங்க. ஆனா எல்லா விதத்திலையும் இந்தியா எப்படி இயங்குதோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க எடுப்பாங்க. இதை நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்தியாவை சார்ந்தே தான் இருக்கு. இந்தியாவில் என்ன இருந்தாலும் அந்த மண்ணு வந்து இந்தியாவுக்குரிய மண்ணு தான். அங்க இருக்கிற மக்களோட மனசு இந்தியா எப்படி, இந்திய மக்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்களுக்கு எப்படி மனசு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனசு தான். எப்படி அவங்க வந்து மாற்றி செய்ய முடியுன்றதில்ல. ஒரு செக்குலர் பார்ட்டியாக தான் இந்த நான் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசுகிறேன்னு இல்லை. அங்கே நடக்கிற அந்த ரியல் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள், அங்கே நடக்கிற அந்த ஜெனசைடு, இப்போ எவ்வளோ விஷயங்கள் தாக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வச்சு நான் சொல்கிறது. ஹிந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசுன்னா அது இந்த ஆவாமி லீக் பார்ட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தது. மித்த எந்த பார்ட்டி இருந்தாலும் மிகப்பெரிய கலாட்டா, ஜெனோசைடு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு தேதியில இந்த 7% கீழே கூட போயிருக்கலாம் அங்க இருக்கிற ஹிந்துக்களின் எண்ணிக்கை. எத்தனை பேர் காணாம போனாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் நாட்டை விட்டு வெளியே, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல எக்கனாமிக் கண்டிஷன் இருக்கிறவங்க வேற வேற ஊருக்கு போயிடுவாங்க. சாதாரண 70% பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஸோ அங்க இருக்கிற இது வந்து மதம் மாறிக்கிறாங்க. இப்படி மிகப்பெரிய கலவரத்தை அவங்க தூண்டுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் காரணமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. அமெரிக்கா இதுல இருக்கு. அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு படி மேல போனோம்னா, ஏற்கனவே ஜார்ஜ் சோரஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, எல்லா பேருக்குமே தெரியும். இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பட் மோடி இஸ் நாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மோடி கவர்மெண்ட்டை கவுக்கிறதுல ஜார்ஜ் சோரஸ் வந்து அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் நினைச்சா என்ன வேணாலும் நடத்தி காமிப்பார். ஸோ இப்படி விஷயங்களை அவர் வந்து நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாரு. ஒரு நாட்டை எப்படி வேணாலும் கவிழ்க்கலாம் அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் பங்களாதேஷ். சரி, பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயங்கள் இந்தியாவில் எப்படி வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, அங்க நடக்கிறது இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ஒரு வாரமா நீங்க பார்த்துருப்பீங்க, பாசான்னு சொல்லி கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல பார்த்துருப்பீங்க. அவரை முன் வச்சு சீமான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இது வந்து அபத்தமானது. 50 பேரை கொண்டு அவங்கள தூக்கி கொண்டாடுறாங்க, அதுவும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு தீவிரவாத சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டாடி அவரை நல்லவரை ப்ரொஜெக்ட் பண்றது அபத்தமானது, நாட்டுக்கு அபத்தமானது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், ஒரு சாதாரண மனுஷியா சொல்றேன், இது வந்து அபத்தமானதுதான். இப்படிதான் அங்கங்க விஷயங்கள் இந்தியாவிலே நடந்துகிட்டு இருக்கு. அங்க நடக்கிறது நம்மளுக்கு நாளைக்கு. இதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நாம தான். ஆக மொத்தம் அங்க நடக்கிற விஷயம் 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான். ஒன்று, அகெயின்ஸ்ட் இந்தியாவை ஏதாவது பண்ணணும். அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், மோடி கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா கூட இதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கும். 2வது, ஜார்ஜ் சோரஸ் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய முறை காங்கிரஸ் பார்ட்டி அப்ப தலைவராக ராகுல் காந்தி வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார் 2 முறை. அப்போ ஒரு முறை இவரையும் பார்த்துட்டு வந்துருக்கிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அரசியல் ரீதியா பார்க்கும்போது மிகப்பெரிய சூழ்ச்சி இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. ஆனால் எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாமல் நாமெல்லாம் பாதுகாப்பா இருக்குன்றது அந்த தெய்வ சக்தி தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது 2 விஷயம் தான், ஹிந்து மதம் அப்புறம் இந்தியன்ற பேர். இந்த 2 நாள தான் பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துக்கள் தாக்கப்படுறாங்க. நாமளும் நம்மளை பாதுகாக்க சுத்தி முத்தி அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். நாம எந்த மதத்துக்கும் அகேன்ஸ்ட் கிடையாது. அதே நேரத்துல
நம்மளுடைய மதத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு, உயிருக்கும் மேலான ஒரு பொறுப்புன்றதை சொல்லி முடிச்சுக்கிறேன். அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஜெய்ஹிந்த். அருமையாக பங்களாதேஷ் வரலாற்றை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போது அனைவரும் நம்முடைய கருத்துக்கள் சொல்லலாம். அதுக்கு அவங்க ஏதாவது விளக்கம் சொல்லலாம். கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா வெடிக்குது. அனைவருக்கும் வணக்கம். இவங்க பேசினது எல்லாமே 100க்கு 100 உண்மை. இவங்க சொன்னது எல்லாமே ரிப்பப்ளிக் டிவியில் ஆகஸ்ட் 5லேருந்து இன்னி வரைக்கும் அந்த சேனலை நைட் 9 o'clock பார்த்துருந்தீங்கன்னா அர்ணாப் கோஸ்வாமி எல்லாமே சொல்லிட்டாரு. பட் உங்களோட நீங்கள் சொன்னதில் நான் இன்னும் ஒன்றே ஒன்று நான் சேர்த்துக்க நான் விருப்பப்படுறேன். 16th August 1946 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி complete genocide on Hindus in Bengal, that is partitioned Bengal. What I mean is West Bengal. அது நடந்துருக்கு. Our great first Prime Minister Jawaharlal Nehru and the non-violent man called Gandhi, they refused to send the Indian army to Calcutta. But there was one-man army, and we need thousands of persons in today's scenario. His name was Gopal Mukherjee. Gopal Mukherjee is a person, you Google and see how many umpteen number of videos are there. You please go and see his history. He launched a counter attack on all the Muslims who killed the Hindus, and he saved Calcutta. Notwithstanding the fact, Calcutta was the former capital of our country. This is the first point I want to say. ரெண்டாவது நெட்ஃப்ளிக்ஸ் இருந்ததுன்னா there is one 4-part episode serial called Tokyo Trials. அது நீங்கள் யாராவது இருந்தால் அதை பாருங்கள். அதில் this is once again, நான் பங்களாதேஷை பற்றி பேசும்போது இது ஏன் சொல்கிறேன்னா, பெங்கால் plays a vital role here. There was one sitting judge in the Calcutta High Court called Binod Rampal. He was inducted into the tribunal for the atrocities committed by the Japanese army in Nanking. Nanking எதுன்னா the present day Beijing. அதில் the European judges, the Australian and the New Zealand judges எல்லாரும் ப்ரீசெட் மைண்டில் வந்துடுறாங்க. ஏன்னா நியூரம்பர்க் ட்ரையலை வச்சு இங்கேயும் இவங்களை எல்லாரையும் கன்விக்ட் பண்ணி 130 பேரை தூக்கில் போட்டுடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. But this man from Calcutta High Court, he gave a dissenting judgment. And the dissenting judgmentல என்ன சொல்றாருன்னா, எஸ் நான்கிங்கில் ஜாப்பனீஸ் ஆர்மி அவங்க நாட்டில் பண்ண சதி எல்லாமே அவங்கள எல்லாரையும் நம்ம தண்டனை கொடுக்கணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் வாட் அபவுட் அமெரிக்கன்ஸ்? they don't have any right to bomb Hiroshima and Nagasaki. What answer do you have? அப்படின்னு கேட்கும்போது எல்லா ஜட்ஜும் வாய மூடின்றாங்க. அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, இஃப் டுடே வி கோ டு டோக்கியோ, ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் இன் டோக்கியோ இஸ் நேம்ட் ஆஃப்டர் பினோத் ராம்பால் அண்ட் ஃபாலோட் பை another city in Japan called Kyoto. Kyotoவில் one place is named after Binod Rampal. The emperor and the prime minister then of Japan was pardoned, and Binod Rampal is recognized even today. You tell me in one history book or in Google, இதை பற்றி நம்ம ஃப்ரீடம் மூமெண்ட்டில் எங்கனாவது இருக்கா சொல்லுங்கள். It is not there. The distorted facts in our Indian history only goes to show that there are so many incidents like this that are happening. In my view, whatever she has said, அதிலலாம் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. In my view, the only solution for this is
We need 1,000 Gopal Mukherjees. This is point number one. And what Modi ji has done in a Balakot strike by killing 380 terrorists in one single shot, நீ என்ன அடிச்சனா நானும் திருப்பி அடிப்பேன். இது வந்து physical. But we must be prepared to convert all the Muslims to Hindus in Bangladesh. This is the only way that you can teach them a lesson, because I am very clear in this. I don't know if there are any Muslims, please forgive me. Muslim religion is not a religion. It is born out of violence. And not only that, all the three Abrahamic religions are born out of violence. And according to their ancient scriptures, when the Old Testament was written, rewritten in New Testament in the form of the Christian avatar, nobody mentioned about Sanatana Dharma when it was parallelly in existence. That is the Hindu valley, that is the Mohenjo-daro, Harappa Valley civilization, our Hindu civilization. Nobody knows when our religion started, because we don't consider it as religion, because it is, Hinduism is a way of life. This has been proved amply. So keeping this in the backdrop, the only solution is our Indian army should enter, and we must finish off Bangladesh in 10 days, followed by mass conversion of all these Muslims into Hindus. And this is not said by me, sir. 10 years back, Subramania Swamy spoke in IIM Bangalore, and he said the following. One Muslim person asked him, you say that in India you have so many people, you are all Hindus. What is the proof? He said the DNA study conducted by the Cambridge University and the Mysore University amply proves our ancestors in India are all Hindus. And he even proved it before Raj Thakre. This also I want to tell you. Raj Thakre ஓட தலைமையில் எடுத்து ஒரு யூபி டாக்ஸிவாலாவை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிட்டு, நீ வந்து மகாராஷ்டிரன்னு சொல்ல முடியாது, நீ யூபியிலேருந்து வந்திருக்க, ஏன்னா ஓன் டிஎன்ஏயும் என் டிஎன்ஏயும் ஒன்று தான் அப்படின்றத சொன்னார். அதை this has been recorded. Google it and search. This is the only way you can teach these fellows a lesson, because they are all fundamental radicalists. They don't believe in anything. Beyond violence, they don't know anything, because it runs in their DNA. You can't change them. நம்ம தான் வந்து நிறைய யோசிச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். பட் அவங்களுக்கு this is the only way that you can do this. There is an interesting documentary in Google, in YouTube I saw, why in the Middle East the army is failing. Because they are not sharp people to understand. That is the basic thing, difference between the European Americans and us. We are very fast and quick, but not the Middle East people. I can give exemption to Turkey, because Turkey is a mixture of European and the Islam idu undu, but not these people. These people are useless. They only know violence. Beyond this, they don't know anything. This is my humble suggestion, and this is the only way that you can teach these fellows a lesson. And what General Manekshaw said in 1971, this is our land, we have to reclaim that land, why don't you do it? But Indira Gandhi, for reasons best known to her, she did not do it. That is why we are suffering today. We have allowed a snake to grow like a banyan tree for 53 years, and you want to take a gun, a barrel gun and a cannonball to destroy them. This is not the way that you should do. And see, the classic example is Israel. Israel was created in 1948 out of the selfish motive of the Britishers and the Americans. But who funded David Ben-Gurion? Can anybody tell me? I have an answer to that. Most of you must have known the businessman called Rothschild. Rothschild பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உலகம் முழுக்க உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் we can go to the extent of telling Rothschild owns America. அவ்வளோ பணம் இருக்குது. Rothschild was the person who financed David Ben-Gurion and his company, and they fought against the Arabs. They were surrounded by the Arab nations, and the main culprit was Jordan.
There was a tweet about 10 years back, I don't know whether you know it or not. The present monarch of Jordan claims to be the 41st lineal descendant of Prophet Muhammad. Immediately I responded by telling that Sarwai Man Singh is the lineal descendant of Ram. We do not know from time immemorial. This is what I wrote. There was no response. This we failed to do it. We all must get united and launch a counter-attack. And I already wrote a letter to the PMO. There is no response. That's also I want to tell you. With these few words, thank you for giving me an opportunity, sir. இல்லை பரவாயில்ல கொஸ்டின்ஸ் வாங்க ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ கரண்ட் சினாரியோவில் யூஎஸ் கவர்மெண்ட்டில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு? இல்ல அதுதான் நான் சொல்ல விட்டுட்டேன். நான் டைம் கருதி லேட்டா அங்கே கொஸ்டினை சொல்லிட்டு சொல்லுங்க. அவங்க கொஸ்டின் கேட்கல. இதுக்கு முன்னாடி இங்க சார் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல 2 விஷயத்த நானும் இங்க ஆட் பண்ண விரும்புறேன். ஐ வாண்ட் டு ஆட் சம் மோர் பாயிண்ட்ஸ். சார் சொன்னாங்க பங்களாதேஷ்ல செய்யணும்னு. ஆக்சுவலா நம்ம இந்திய தேசத்துக்குள்ளே நிறைய வந்து மத மாற்றங்கள் இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியே கொத்து கொத்தா கிராமம் கிராமமா இப்போ நீங்களாம் சொல்ல போனீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை ஒரு இடத்துக்குள்ளேயே விடலை. அங்கே ஃபுல்லாக முஸ்லீம் மக்கள் தான் இருக்கிறாங்க, அண்ணாமலை வரக்கூடாது இப்படிலாம் வந்து தடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஆற்காடு அப்புறம் இந்த சைடு காரைக்குடி இந்த சைட்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முஸ்லீம் இதுதான். ஃபுல்லாக அங்கே வந்து கிட்டத்தட்ட 90% பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அங்கே என்ன ஆகுறதுன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கொண்டு வந்து மிகப்பெரிய தவறுதலாக படுது எனக்கு. நான் வந்து அந்த லைனில் இருக்கிறனால சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டில் நடக்கிறது 2 விஷயம். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். சனாதனம், நம்மளுடைய தர்மம் சனாதனம். ஹிந்து தர்மம்ன்ற பேருக்கு முன்னாடி சனாதனம்ன்றது ஒரு தாய் மதம் தான். தாய் மதம் போல இருக்கிறது நம்ம ஹிந்து மதத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த இஸ்லாம், இந்த கிறிஸ்டியானிட்டி, இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கேருந்து போனது. இதுலேருந்து அதாவது இதில் ஏதாவது ஒரு கொள்கையை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வேற வேற விஷயங்களை அவங்களுடைய சுயநலத்துக்காக உருவாக்கிக்கிட்டதா இல்லை எப்படின்றது தெரியாது. விவேகானந்தர் சொன்னதை இங்கே நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். விவேகானந்தர் வந்து முகமது நபியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு அந்த பரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க. தியானத்தில் இருக்கும்போதோ இல்லை தொழுகை நடத்தும் போதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஆகாசத்தில் இருந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மைண்டில் வரும்போது அவர் பயந்துட்டாரு. அதனால அந்த விஷயம் அவருடைய ஓன் விஷயத்தோட சேர்ந்து அவர் வந்து இந்த விஷயத்த குளறுபடி பண்ணிட்டார். அது இஸ்லாமாவே பார்க்கல. முத இஸ்லாத்தை அப்படியே தைரியமா எதிர்த்த இந்த வாக்கியத்தை இப்ப எடுத்துட்டாங்களா என்ன தெரியல, தைரியமா எதிர்த்த ஒரு சுவாமிஜி விவேகானந்தர் தான் நான் சொல்றேன். ஏன்னா அங்கிருந்து நான் படிச்சேன். நான் ராமகிருஷ்ணா மடத்தோட தொடர்புல இருக்கிறனால இன்னும் நிறைய விஷயங்கள் ஆத்தியாத்மிக அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சனால இதே ஒரு பாயிண்ட் சொல்றேன். 2வது வந்து நீங்க இஸ்லாம் மதத்தை நான் தாக்கி பேசல, ஆனால் அங்க இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஏன் வந்து இவ்வளோ ஜெனசைட் நடக்குது அப்படின்ற சொல்றேன். சனாதனம் என்பது தர்மம். ஃபாரின்ல இருக்கிற கிறிஸ்டியானிட்டியோ இல்லை இஸ்லாமோ அது ஒரு மதம். நம்ம அதை வந்து ரிலீஜியன் சொல்லுவோம். இப்படிதான் அங்க வந்து தமிழ்ல மதம்ன்றதை விட்டு ரிலீஜியன், அதாவது நம்ம டைரக்டா மீனிங் இல்லை. இங்க மதம் சொல்றதுக்கு மதி உள்ளவன் அறிந்து சொல்லுவது, அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம், பகுத்தறிஞ்சு பார்க்குறோம். ஆனா அங்க ரிலீஜியன்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஃபெய்த். ஃபெய்த்னா நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது, நம்பணும், நல்லதோ கெட்டதோ நம்பணும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக தான் அது போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். இங்க சொல்ற மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே இன்னும் நிறைய கன்வர்ஷன் 2 தரப்பும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சைடு மிஷினரிஸ், இன்னொரு சைடு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். சொல்ல போனோம்னா முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா தெருவில் வந்து யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு தெருவில் கூட்டமாக போகிறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது ஒன்று. 2வது சார் கேட்டாங்க யூனுஸ் சம்மந்தமாக. இந்த 1986 ஷேக் ஹசீனா வராங்க, அதுக்கப்புறம் வந்து கலிதாஜியா வராங்க. இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ஆட்சியை மாற்றி நடத்திக்கிட்டு இருக்கும்போது 1996
மறுபடியும் ஷேக் ஹசீனா வராங்க. அப்போ யூனுஸ்ன்றவர் அறிமுகமாகிறார். அவர் வந்து யூஎஸ்ல மேற்படிப்புக்காக படிக்க போறார். அங்கேருந்து திரும்பி வரும்போது இந்த பங்களாதேஷ்ல ஒரு அங்க இருக்கிற அந்த பொருளாதாரத்துக்கு, அந்த புவர் பீப்புளுக்கு உதவி செய்யும் வகையில, அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில கிராமின் பேங்க்ன்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. பொதுவாக வந்து இந்த இஸ்லாத்துல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்க வந்து வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு. இவர் என்ன செய்யறாரு, இந்த கிராமின் பேங்கை வச்சுக்கிட்டு மிக குறைந்த வட்டியில புவர் பீப்புளுக்கு இது கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அந்த ஊர்ல படுது. அவருடைய பேரு புகழ் நிறைய இடத்துக்கு போகிறது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா யூஎஸ் அஜெண்டாவை மாறுது. இது எப்படின்னு சொல்றேன். அங்கிருந்து வந்தவர் திடீர்னு பங்களாதேஷ்ல கிராமின் பேங்க் உருவாக்குறாரு. அது மூலமா உலகளாவிய முறையில அப்படியே பேரும் புகழ் அவருக்கு கிடைச்சிருது. உடனே யூஎஸ் வந்து அவரை கூப்பிடுது. அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அது போக இன்னும் 2 முக்கியமான ஒரு அவார்டையும் கொடுக்குறாங்க. இன்னும் 2 அவார்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது மூலமா யூனுஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த நல்ல பேர் கிடைக்கிறது மூலமா சில விஷயங்கள் பங்களாதேஷ்ல செய்யலான்றது சிஐஏயோட ஒரு ரிப்போர்ட். அதனால அந்த யூஎஸ் ஓட கையாளுன்னு தான் சொல்லுவாங்க யூனுஸ் அவர்களை. யூஎஸ் சப்போர்ட்டர், யூஎஸ் ஃப்ரெண்டுனே சொல்லுவாங்க. யூஎஸ் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் யூனுஸ் செய்வாரு பங்களாதேஷ்ல அப்படின்னு. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து இந்த யூனுஸ் விக்கி லீக்ஸ்னு ஒரு விஷயம் வந்தது. 2 விஷயம் வந்தது. ஷேக் ஹசீனா, கலிதா ஜியா 2 பேரையுமே அரசியல் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக யூனுஸ் அவர்கள் நீக்க வேண்டும். 1. 2வது வந்து ஷேக் ஹசீனா வந்து அப்போ யூனுஸ் மேல பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. அதனால யூனுஸ் வந்து அவருடைய தவறுகள்லாம் பார்த்துட்டு ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இதனால என்ன ஆகுறதுன்னா, யூனுஸ் அவர்கள் வந்து மிக மனக்குழப்பத்தில் இருந்தனால யூஎஸ் அம்பாசிடர், அவர் பேர் வந்து ஜார்ஜ் மோட்ரா ஏதோ ஒரு பேர், அவர் என்ன சொல்றாரு, டோன்ட் வரி யூனுஸ் அப்படின்னு சொல்லி அது சொன்னதா அது ஒரு லீக் ஆயிருக்கு. 3வது விஷயம், அப்போ பங்களாதேஷ்ல ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்காக யூஎஸ்லேருந்து மிகப்பெரிய கிராண்ட் வர வேண்டியது தடைப்பட்டது. ஸோ எல்லாமே சேர்த்து தான் ஒரு மிகப்பெரிய கலவரமாக இருந்திருக்கு. யூனுஸ் அவர்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வேற விதமாக இருந்தாலும் லாஸ்ட் இந்த ஆகஸ்ட் 4லேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நடந்த பயங்கரமான இந்துக்கள் கோயில், உதாரணத்துக்கு இந்த நம்மளுடைய இஸ்கான் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து தேவி கோயில்கள்லாம் உடைச்சிருந்தாங்க அந்த நவராத்திரி விழால. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அதாவது எல்லாமே நீங்க செய்யுங்க அனுமதி கொடுத்துருக்குற அந்த ஒரு பகுதியும் வந்து வெளியாக இருந்தது, அதை இப்ப எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் யூனுஸ் அவர்கள் உள்ள வந்து அரசியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்றாரு, வெளியுறவுக்காக வேற விஷயங்கள் பேசுவது இரட்டை நிலைப்பாடு. ஆனால் பொதுவாக மக்கள் கருத்து என்னன்னா, எங்களுடைய கருத்து என்னன்னா, இத்தனை மக்கள் ஜெனசீடுக்கு பொறுப்பாளர் யூனுஸும் ஒன் ஆஃப் தி பொறுப்பாளர் தான். அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவை இன்னும் மேம்படுத்தவில்லை. மக்களோட ஒரு உறவையும் சரி, வெளிநாட்டோட ஒரு உறவையும் சரி, அனைத்து மதங்களையும் சரி அவர் வந்து சரியாக நோக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. மேடம், இந்த யூனுஸ் என்றவர் does he represent any party? எப்படி அவர் பிரைம் மினிஸ்டரா இப்போ அப்பாயிண்ட்? அதாவது பங்களாதேஷ்ல ஒரு விஷயம் இருக்கு, இடைப்பட்ட அதாவது ஒரு பார்ட்டி வந்து ஆட்சி முடியுது, அங்க எலெக்ஷன் நடத்தணும்னா எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பார்ட்டி வந்து பதவியில இருந்து வெளியே வந்துடணும். அங்க வந்து இடைக்கால ஒரு அதிபர் வருவார், அதாவது இடைக்கால ஒரு தலைவர் வருவார். அவருக்கு வந்து பிரசிடென்ட்டோ இல்ல பிஎம்ஓ அவருக்கு பேர் கிடையாது, பொறுப்பாளர் அதிபர், அவ்வளவுதான். அந்த 3 மாசத்துக்கு வந்து எந்த பார்ட்டியும் இருக்காது, எல்லாமே வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனா ஆட்சி செய்யறது அவங்க தலைமையில தான். அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களும் வெளியேறிடணும். இப்ப ஷேக் ஹசீனா வந்து இந்த முறையை எடுத்துட்டாங்க. ஆனா யூனுஸ் வந்து சப்போஸ் இப்ப ஷேக் ஹசீனா அந்த ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா யூனுஸை வந்து, அதாவது இப்ப எலெக்ஷனே நடந்தா கூட யூனுஸ் வந்து அந்த 3 மாத காலத்துக்கு வந்து வர முடியாது, அதிபரா வர முடியாது. இவங்க வந்து இப்ப ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிட்டனால அங்கு வேற பார்ட்டி கிடையாது. பிஎன்பியில இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் வந்து கலிதா ஜியா, அவர்களும் விடுதலை ஆயிட்டதா செய்தி. ஆனா லாஸ்ட் ஆகஸ்ட் வரைக்கும் விடுதலை ஆகல. ஆக்சுவலா இப்ப விடுதலை ஆயிட்டாங்களா என்னன்னு ஒரு செய்தி, சரியான செய்தி இன்னும் வரல. ஆனா அவங்க தான் வரதா இருந்தது. ஆனா இது யூனுஸ் அவர்களை பொறுப்பாளராக அங்க நியமனம் செய்தது ஜமாத்தே இஸ்லாமி, ஐஎஸ், பாகிஸ்தான், இப்படி ஒரு பெரிய கூட்டணியே இருக்கு. முக்கியமா யூஎஸ்.
ஏன்னா யூஎஸ்க்கு தேவை ஒரு தீவு, யூஎஸ்க்கு தேவை இந்தியாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி, அதே இதுதான் சைனாவும் கையில் எடுத்துருக்கு இந்தியாவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவை நோக்கி தான் எல்லாமே இருக்கிறதே ஒழிய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே வந்து ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. அந்த ப்ராப்ளத்து மூலமாக இந்தியாவுக்கு ஏதாவது செய்யணும், இந்தியாவை ஏதாவது ஒரு வகையில் வந்து மட்டப்படுத்தணும். ஏன்னா இந்தியா வந்து மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லப்போனா இன்னும் 10 வருஷம் இதே போல போச்சுன்னா நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் உயரும். நம்ம யூஎஸ்க்கு காம்படிட்டிவாக இல்லை, யூஎஸ்க்கு மேலே வந்துடும். அதனால தான் ரஷ்யா நம்ம கூட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இணக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இது வரைக்கும் வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் நல்லா சொல்லிட்டீங்க. ஃபியூச்சருக்கு விடணும், ஹசீனாவை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு பிரஷர் வந்துச்சுன்னா அருமையான கேள்வி. வாட் வில் திஸ் கவர்மெண்ட் டு? அருமையான கேள்வி. அதாவது ஷேக் ஹசீனாவை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி பார்க்குறதுனா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணது, இவ்வளோ பெரிய வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நாடு மாணவர் படையினாலவே கிடையாது. மாணவர் படை என்பது ஒன்று கல்லூரி மாணவர்கள் இருக்கணும், இல்லாட்டா அந்த வேலை வாய்ப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும். அந்த மாணவர் படைன்றது ஒரு 2%, மீதி இருக்க 98% ஜமாத்தே இஸ்லாமோட மாணவர் படை. அவர்கள் வந்து யங்ஸ்டர்ஸே கிடையாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த ஜமாத்தே இஸ்லாம் நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா என்னன்னு தெரியல. சார் வந்து இப்போ NDTVயில் இது வந்திருக்கா என்னன்னு தெரியல, ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல் டாக் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. டாக்கா யூனிவர்சிட்டிலேருந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி இருக்கும், ஒரு 35-40 வயசு அந்த முதிர்ச்சி இருக்கும். நான் அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன். அதில் வந்து அபுன்ற ஒரு இது, அசீம்ன்றது நசீரோ ஏதோ ஒரு பேர். இந்த 3 இது ஃபுல் நேம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த 3 ஸ்டூடெண்ட் என்ன செய்கிறாங்க, 2008 இவங்க வந்து இருக்கிறாங்க. அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா மாணவர் படைன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் யார்? இஸ்லாமிய பேரை கொண்ட ஒரு 3 ஸ்டூடெண்ட். இவங்க பின்னாடி தான் தெரிய வந்தது, இவங்க ஜமாத்தே இஸ்லாம் அமைப்பில் அங்கே இருந்த மாணவர் படையில் செலக்ட் செய்யப்பட்ட இந்த 3 ஆளை மாணவர் படை தலைவர்களாக உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதுதான் அந்த நாட்டில் நடக்கணும். அதை தான் அந்த மாணவர் படை வந்து இயக்கமாக எடுக்கணும். சரி, ரைட்டு. இந்த 3 பேர் வந்து எல்லா கலாட்டாக்கும் காரணமாகறாங்க. ஒரு டயத்தில் 2008க்கு அப்புறம் திடீர்னு காண போயிடறாங்க. இது இருக்கு, செய்தி இருக்கு. திடீர்னு காண போயிடறாங்க. அதில் ஒருத்தவரை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அவரை கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அந்த ஹேங் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோவை பப்ளிக்காக விடுறாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு நாட்டில் ஒரு பெரிய வன்முறை வெடிக்கிறது. அது வந்து இது வந்து திட்டமிட்ட செயல். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து திடீர்னு உருவான செயலே கிடையாது. இந்த டாக்கா விஷயம், இந்த பங்களாதேஷ் ஆகஸ்ட்லேருந்து இப்போ நடக்கிறது வந்து திடீர்னு நடக்கிறதே கிடையாது. இது வந்து நல்லா திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. அதை திடீர்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காண போனவுடனே என்ன பண்ணுறாங்க, அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணுறாங்க. எல்லா காலேஜுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் சர்க்குலேட் பண்ணணும். மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அங்கேயே ஒரு ஜெனசைட் நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை தூக்கிட்டு வந்து போட்டுறாங்க, ஒரு கார்னரில் போட்டுறாங்க. ஒரு நலிஞ்ச ஒரு இது மறுபடியும் காண போயிடறாங்க. இதுக்கு காரணம் யாரு? ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்னு அடுத்த பரப்புறாங்க. ஆனால் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் என்ன செய்யுது? மறுக்குது, நாங்கள் எடுக்கலை. இதுக்கு முழுக்க காரணம் டெரரிஸ்ட், IS அங்கேருந்து பயிற்சி பெற்றுட்டு வந்தவங்க. நான் ஏன் இந்த மதம் அண்ட் இஸ்லாமிய அடிப்படைவாத நாடாக மாற்ற துடிக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இந்த 3 பேர் தான் இவ்வளோ பெரிய கலாட்டாவுக்கு காரணம். மறுபடியும் இந்த 3 பேரை வச்சு எவ்வளோ தூரம் ப்ளே பண்ணுறாங்கன்னு நான் யோசனை பண்ணேன். இந்த 3 பேரை மறுபடியும் பிடிச்சிட்டு போகிறாங்க. மறுபடியும் அவங்க ஒரு வீடியோ மட்டும் வெளியிடுறாங்க. இந்த 3 பேரை வச்சு தயவு செய்து எல்லா மாணவர் அமைப்பும் கலைந்து போங்க, இனிமேல் போராட்டம் வேணும். அப்போ என்னங்கிறது, அந்த அதாவது ஒரு எமோஷனலை வந்து அதை அரசியல் ஆக்குறாங்க. அந்த அரசியல் மூலமாக ஆதாயம் தேட பார்க்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த 3 பேர் செத்துட்டாங்களா? என்ன இல்லை, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ ஆக மொத்தம் இந்த 3 பேர் தான் முக்கியமான ரோலாக பார்க்கப்படுறாங்க. இந்த 3 பேர் மேலேயும் ஷேக் ஹசீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை வச்சு ஷேக் ஹசீனா தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 3 பேர் ஏற்கனவே IS பகுதியில், அதாவது அவங்க வெளிநாட்டில் போய் பயிற்சி எடுத்தவங்க. இந்த 3 பேர் மட்டும் இல்லை, இந்த 3 பேருக்கு பின்னாடி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் அனுப்பி பயிற்சி எடுத்துருக்குறாங்க. இதுவும் வரலாற்று செய்தியாக இருக்குது. ஆக மொத்தம்
இந்த மாணவர் படை அமைப்பு என்பது மாணவர் படை அமைப்பே கிடையாது. திட்டமிட்ட ஒரு தீவிரவாத இயக்கத்துல, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கான் நம்ம பார்த்தோம். ஆப்கான்ல என்ன செஞ்சாங்க? ஆட்சியை பிடிச்சவங்க மாணவர் படை தான் சொன்னாங்க, மாணவர் இயக்கம் தான் சொன்னாங்க. அந்த மாணவர் இயக்கம்ன்றது இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு 80 வயசுக்காரவங்க அதுல மாணவராக தான் இருப்பாங்க. ஏன்னா இது அவங்களுடைய அந்த மாணவர் வந்து உலக கல்வியை அவங்க மீன் பண்ணல, அவங்களுக்கு இருக்கிற அந்த குரான் கல்வியை மீன் பண்ணி அதுல இருக்கிற மாணவர் குரூப்னு சொல்றாங்க. இப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மதங்களோட அந்த சாராம்சம் படிச்சுட்டு அவங்க எப்படி சிஸ்டம் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இது வந்து என்னுடைய கருத்தா வைக்கிறேன். ஆக மொத்தம் இது வந்து இந்த 3 பேர் என்ன பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஆகஸ்ட் 4, 5 அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வாரத்தில் நீங்க செய்தியை பார்த்துருப்பீங்க. இந்தியா அனுப்புன 109 ஆம்புலன்ஸை உடைச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்திரா காந்தி பீரியட்ல அங்க ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இரு நாடுகளுக்குமான நல்லுறவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பில்டிங்ல கமிட்டி போடணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது மாணவர்களையே அடிச்சு துன்புறுத்தி அங்கங்க பாம்பு வீசி இப்படிலாம் கொலை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல 29 பேர் ஒரு எம்பி வந்து அந்த பில்டிங்ல அந்த ஹோட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு 29 பேர் அநியாயமா அங்க ஹோட்டல்ல வந்து இது பண்ணி முடிச்சிட்டாங்க, கதையை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 ஆளுங்கட்சி அமைச்சர்களை வந்து ஃபுல்லா வந்து கார்னர் பண்ணி அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் சாதாரண விஷயம். ஒரு மாணவர் படை இவ்வளவு தூரம் வன்முறையில எந்த காலத்திலையுமே இயங்காது. ஒரு மாணவர் படை என்பது புரட்சி செய்யுமே ஒழிய வன்முறையில இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து சாதாரண மாணவர் படை கிடையாது, இது இஸ்லாமிய அடிப்படை மாணவர் படை என்றுதான் நான் சொல்றேன். இதற்கெல்லாம் காரணம் ஃபண்டிங் கூட இல்லையா? ஃபண்டிங் தான் நிறைய இதாகுது. அருமையான கேள்வி. இந்த ஃபண்டுன்றது வரும்போது கிட்டத்தட்ட பிஎன்பி ஆகட்டும், ஜமாத்தே இஸ்லாம் ஆகட்டும், இஸ்லாமிய அடிப்படை. இப்போ நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நான் பிறந்த ஊர் மதுரை. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் சிமின்னு ஒரு இயக்கம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிமி அந்த சிமி இயக்கம் வந்து அப்ப பேரு ரொம்ப பேரு நிறைய வன்முறை ஈடுபடும். அவங்களுக்கே வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வருது. அதாவது இது வந்து ஒரு ஊருக்குரிய விஷயமே கிடையாது, இது இன்டர்நேஷனல் விஷயம். அதாவது இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா இந்த பிஎன்பி அண்ட் ஜமாத்தே இஸ்லாம் அங்கே இருக்கிற அந்த மாணவர் படை அமைப்புக்கு ஃபண்டு ஃபுல்லாக வந்து ஒன்று பாகிஸ்தான் பிரைம் ஃபண்ட். ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் நாடாக மாற்றணும்னு துடிக்கிறாங்க, இஸ்லாமிய அடிப்படை நாடாக மாற்றணும்னு துடிக்கிறாங்க. அதனால பாகிஸ்தான் அவங்களுக்கு ஃபண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது போக ஐஎஸ், அது போக அமெரிக்கா, அப்புறம் ஜார்ஜ் சோரஸ், இப்படி வந்து கதை வந்து நீண்டுகிட்டே போகுது. அங்கிட்டு அந்த சைடு பார்த்தோம்னா சைனா. ஸோ இப்படி கதை நீண்டுகிட்டே போகுது. இது ஒரு விஷயம் ஒரு ஆப்ரேஷன்னாலே கிடையாது, மல்டிபிள் ஆப்ரேஷன் வந்து இவ்வளோ பெரிய வன்முறையை நிகழ்ச்சிருக்குன்னு தான் சொல்கிறேன். மல்டிபிள் ஆப்ரேஷன் சொல்லும்போது நான் சொன்ன விஷயங்களையும் தவிர இன்னும் நிறையா இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன். இந்த கன்வர்ஷன்ஸுக்கு ஃபண்டிங் தான் முடியும். சின்ன சின்னதாக கிறிஸ்டியன் ஆகிடும். அந்த பார்த்தா இப்போ எங்கே நான் இந்த சூளமேடு ஏரியாவில் இருக்குது, திடீர்னு ஒரு வீடையே அப்படியே சபை ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாட் ஒன்லி இன் பங்களாதேஷ், நம்ம தெருவுல இருக்கிறதே வந்து நாம வந்து காப்பாத்திக்கிட்டோம்னாலே மிகப்பெரிய ஹெல்ப். நாங்க பார்த்தா அந்த சின்ன வீடு பெருசாகிட்டு மேலெல்லாம் கட்டி ஜபக்கூடம், ஒரு சாதாரண வீடு தான். நாங்க சோசியல் சர்வீஸ் பண்றேன். முக்கியமா வந்து சின்ன சின்ன கோயில்கள், தேவி கோயில்கள், கணபதி டெம்பிள்ஸ்லாம் அங்கங்க உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை ப்ராப்பர் பண்ணி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி முறைப்படி அட்லீஸ்ட் ஆரத்தியாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்றோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல அன்னதானமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பதான் மக்கள் வரட்டும்னு. சில பேர் அன்னதானம் வாங்க வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அந்த தெருவு மக்களே. அடுத்து என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஒரு தடவை போகும்போது சிலுவையை வந்து போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அங்க தேவியோட உருவத்தை. ஸோ இப்படி வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து லாஸ்ட் மந்த் அதுக்கு முந்தின எவ்ரி மந்த் வந்து ஒரு 2 days வந்து ஃபுல்லாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்படி வந்து நிறைய விஷயங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலையில் நான் போன வாரம் போயிருந்தேன். அங்கே சுற்றி பார்த்தோம்னா முன்னாடி இருந்த அந்த சிச்சுவேஷனே இல்லை. நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்குது. சேஞ்சஸ் எப்பயுமே சனாதனம் வந்து அடாப்டட் ஃபார் சேஞ்சஸ். ஆனால் அதனுடைய இது வந்து அடிப்படை வந்து என்றைக்குமே அழியாது. சனாதனம் என்ற வார்த்தைக்கே வந்து நிலையானது, உண்மையானது, இதுதான் அழிவில்லாதது. அந்த வார்த்தைக்குரிய விஷயங்களை வந்து அதாவது இன்க்ளூசிவ் சேஞ்சஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம இன்னைக்கு தேவை சுடிதார் போட்டிருக்கோம், சாரீஸ் பதில், இப்படிலாம் நிறைய சேஞ்சஸ். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற அந்த தர்மத்தை
எப்பயுமே அது வந்து எப்பயுமே மனசை விட மேலானது அந்த தர்மம்ன்றது. அதை வந்து விடாம பாதுகாக்கிறதுக்கு நம்ம கையில எடுத்துக்கிறோம். இண்டிவிஜுவல் நாம தான் வந்து ஆப்ரேஷன் லெவல்ல நம்ம பேசுறதோட விடாம, சோசியல் மீடியால சண்டை போடுறதோட விடாம, we have to find it ஒரு நம்ம தெருவில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா போய் நிற்கணும். அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக அவங்க பெரியவங்களான உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். நானும் அதை செய்கிறேன். உங்களுடைய ஹெல்ப்பும் இன்னும் அப்படி செய்கிறவங்களுக்காவது நீங்கள் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். தேங்க்யூ. மயிலாப்பூர் டைம்ஸில் கபாலீஸ்வரர் கோயிலில் இது ரிப்போர்ட் ஆனது. கபாலீஸ்வரர் கோயிலில் 3 முஸ்லீம் பெண்கள் போயிருக்காங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸு. அவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு படிக்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், a Muslim woman wearing a hijab was seen praying inside the temple premises. On another occasion, a Christian missionary woman was spotted reading Pava Arikai, praying for the forgiveness of Hindus. Their mode of worship within the temple as false and sinful, while seeking forgiveness from her. One true Lord அப்படின்னு சொல்லி அவன் கிறிஸ்டியானிட்டியை டெம்பிளுக்குள்ள இது அப்படியே ஃபோட்டோவோட எடுத்து திருமயிலை ஸ்டாரில் சம்டைம் பேக் வந்துருக்கு. இது நானும் கேள்விப்பட்டிருந்தேன். இதுல என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அறநிலையத்துறை அடுத்து அது பிக்சருக்குள்ள வருது. இந்த அறநிலையத்துறை முன்னாடி இருந்ததா, பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை. இப்போ வந்து இந்த டெம்பிளோட நிர்வாகம் டிஃப்ரெண்ட் கையில் போயிடுது, அரசாங்க அமைப்பு கையில் போயிடுது. இது மதசார்பற்ற அரசாங்கம். இந்த ஒரு விஷயத்தினால வந்து இப்படி போயிடுது. இங்கே ஒரு ட்ரெஸ் கோடு, ஒரு மதம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நம்மளுடைய அடையாளங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு புர்கா போட்டுட்டு போனாங்கன்னா அவங்க முஸ்லீம், ஒரு தொப்பி வச்சுட்டு போனாங்கன்னா ஒரு முஸ்லீம், கழுத்தில் ஒரு சிலுவையை வச்சுட்டு ஒரு முக்காடு போட்டுட்டு சிம்பிளாக போனாங்கன்னா அவங்க ஒரு கிறிஸ்டியன். ஸோ இப்படி தான் வந்து மத அடையாளங்கள். இந்த மத அடையாளங்களை கலைந்து தான் அடுத்த ஒரு சர்ச்சுக்குள்ளே நம்ம நுழைய முடியும். மீன்ஸ் நம்மளுடைய நெத்தியில் போட்டுக்கிற அந்த குங்குமம் திலகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியும். இதே ஒரு மசூதிக்குள்ளே நீங்கள் போகணும்னா முக்காடு போட்டுட்டு இந்த அடையாளத்தை எடுத்துட்டு தான் உள்ளே போக முடியும். அங்கே இருக்கிற கட்டுப்பாடு இங்கே இல்லை. அதற்கு காரணம் அரசாங்கமும் முயற்சி செய்ய வேண்டும், பொதுமக்கள் அதை வலியுறுத்த வேண்டும். நாம் வந்து கேள்வியே கேட்கல. உதாரணத்துக்கு இது இப்போ ஆகஸ்ட் 15 நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்படியே ஆர்எஸ்எஸோட ஒரு 5-6 கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட நாங்கள் பைக்கில் தேசிய கொடியை கட்டிட்டு இங்கே அந்த மயிலாப்பூர் டெம்பிள் இருந்து அப்படியே சுற்றிட்டு அங்கே பீச் ரோட்டில் இருக்கிற அங்கே போய் நாங்கள் மரியாதை செலுத்திட்டு வரும்போது ஆப்போசிட்டில் 2 பேர் நிற்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க, வாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு தேசிய கொடி யாரை பார்த்தாலும் தேசிய கொடி கொடுத்து கூட்டிகிட்டு போங்க, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். இந்த தடவை தான் நான் இந்த முயற்சி எடுத்தேன். அது ஒரு சில நண்பர்களால் இது சாத்தியமாச்சு. நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றேன், வாங்க அங்கே போய் என்னன்னு கேட்போம்னா, ஏன்னா அவங்க கையில் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க முக்காடு போட்டிருக்காங்க, நெத்தியில் எதுவுமே கிடையாது. இன்னொருத்தவங்க நல்லா டையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸர் போல என் பக்கத்தில் நிற்கிறாரு. நாங்கள் ரோடை கிராஸ் பண்ணி போகிறோம். அவங்க வந்து நாங்கள் வரதை சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 7-8 பேர் சேர்ந்து போகிறோம். போகும்போது அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து இதை நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னேன், நீங்கள் யாருங்க, இது என்ன நோட்டீஸ் அப்படின்னு கேட்குறோம். இல்லைங்க, இது வேறு இது, நாங்கள் வந்து ஆர்மி ஆஃபீஸர். சரி, உங்கள் பேரை சொல்லுங்கன்னா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அவரும் ஒரு பேர் சொன்னாங்க. அவர் பேர் செந்தில்னு சொன்னாங்க, இவங்க பேர் ஜமீலாவோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆர்மி ஆஃபீஸர்னா ஏன் இங்கே நிற்கிறீங்க, உள்ளே வர வேண்டியது தானே, அங்கே நின்று இது பண்ணாமல. இல்லை நாங்கள் இங்கே தான் நிற்கணும், நாங்கள் ரிட்டையர் அவங்கள பார்க்கும்போது 40 வயசு தான். அது எப்படி ரிட்டையர் ஆகணும்? ஏன்னா நாங்கள் வரும்போது அந்த நோட்டீஸ்லாம் உள்ளே போகுது, பேக் உள்ளே போகுது, வேறு நோட்டீஸ் கைக்கு வருது, அவங்க கைக்கு வருது. ஸோ இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நமது தேசத்துக்காக பாடுபட்ட சுதந்திரம் பெற்ற இந்த தினத்தை வந்து நீங்கள் வெளியே நின்று இப்படி பண்ணுறது நல்லதில்லை. நீங்கள் ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறீங்க, ஆர்மி பீப்புளுக்கு ஏதோ இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. தாராளமாக உள்ளே வாங்க, உள்ளே வந்து அந்த நோட்டீஸை கொடுங்க. ஏன் இங்கே நின்று கொடுக்கணும், எதுக்கு வந்து ரோடை கிராஸ் பண்ணி எல்லாத்தையும் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி மழுப்புறாங்க. மழுப்பும்போது நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னா கடைசி வரைக்கும் சொல்லலை. நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், சரி ஆர்மி ஆஃபீஸர் எவ்ரிதிங் ரைட், பட் வேர் இஸ் யுவர் வந்தது தேசிய கொடி எங்கே அப்படின்னு கேட்டோடனே மடக்கிட்டோம். தேசிய கொடியை மடக்கினோடனே அவங்க கேட்குறாங்க, இல்லை நான் இப்போ தான் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன். அது என்னங்க 1 கிலோவாக இருக்குது தேசிய கொடி, நீங்கள் வீட்டுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பரில் இருக்கிற ஒரு படம், அதை நீங்கள் குத்திக்காம நீங்கள் ஆர்மி ஆஃபீஸர்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு தேசிய கொடியை கொடுக்குன்னு சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு நாங்கள் வரும்போது அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க, நம்பர் என்னன்னு கேட்டாங்க. இப்படி தான் வந்து எடுக்கிறோம், முன்னெடுக்கிறோம்.
ஆனால் சில விஷயங்கள் நம்மளை மீறி நம்மளுக்கே ஆபத்தாக கூட முடியும். ஆனால் அதையும் மீறி அப்படி ஆபத்தான ஒரு இடத்துல எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்து முன்னெடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேள்வி கேட்க பழகிட்டாலே மக்கள் இப்படி வரவங்க வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க. பயந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. பயம் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ மக்கள் கேள்வி கேட்கணும். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம தர்மம் மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். எந்த இடத்துல அது கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும். லாஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ். மேடம், ஷேக் ஹசீனா அவங்க கேபினெட் மினிஸ்டரில் அவுட் ஆஃப் 24 கேபினெட் எம்பிஸ் 16 எம்பிஸ் மேலே கரப்ஷன். 1 கோடிக்கு மேலே இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் பீப்புள் ஆர் இன் ஷேக் ஹசீனாஸ் கேபினெட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், with respect to India, it is a massive intelligence failure. ஏன்னா வந்து அவங்க டெமோக்ராட்டிக்காக எலெக்ட் ஆனவுடனே கங்க்ராச்சுலேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபியூ கண்ட்ரீஸில் இந்தியா. டு பி வெரி ஆனஸ்ட், எங்களுக்கு வந்து we know about George Soros because we are in the financial industry. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனால் அவரோட பேசிஸ் வந்து there is a book which is written by Karl Popper which is called as Open Society. அது படிக்கலன்னா அவரோட ஐடியா என்னன்றது புரியாது. பட் எனிவே பட் மெயின் பாயிண்ட் வந்து இட் இஸ் இன் பங்களாதேஷ். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஹேஸ் பிகம் வெரி ஆட்டோக்ராட்டிக். she destroyed. There is no semblance of democracy in India, in Bangladesh. And the third point, the deep state of US is involved because அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா US has asked for access to Chittagong airport. And she clearly makes a statement, if you give Chittagong airport to US, Bangladesh may become a Christian country. Okay, this is on record. I am not disputing it. And final point, Sai Deepak சொன்னது, as Hindus, he said, I have been off late, I am not speaking that much because Muslims, if they fight for the cause, they are ready to give blood and take blood. Hindus, we sit at AC hall and just blame it and then go away. இந்த கடைசி பாயிண்ட்லேருந்து வரேன். அதாவது இஸ்லாமியர்கள், முக்கியமாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்டியானிட்டி கூட எனக்கு தெரியல, முக்கியமாக இஸ்லாமியர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா ரத்தத்தை கொடுப்பதற்கும் ரத்தத்தை எடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள்னு அவர் சொன்னார். அதாவது உயிரை எடுப்பதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் தயங்க மாட்டாங்கன்னு. இது வந்து குரானில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கே தெரியாது. அந்த விஷயமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் விதவிதமான விஷயங்கள் வெளியே வருது. ஒரு டிபேட் பார்த்தேன். அதாவது ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பேர் இன்னைக்கு இஸ்லாமிய அந்த அங்கே இருக்கிற ஜமாத் ஆளுன்னு சொல்லி ஒரு டிபேட் பண்ணுறாங்க. 2 பேருமே டிபேட் பண்ணுறாங்க. இவங்க அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க, அவங்க இவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. ஆக மொத்தம் 2 பேருமே கரப்டட் தான். அதாவது இந்த எத்திக்கல் வைஸ் இவர் சொன்னது குரானில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த குரானில் எழுதப்பட்டது நான் தான் சொன்னேன். ரிலிஜியன் இஸ் எ ஃபெய்த் ஃபார் தம். அவங்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. முஸ்லீமுக்கு மாறிட்டேங்கன்னா யூ ஹாவ் டு ஒபே த 5 கலிமாஸ். அந்த 5 கலிமாஸ் போக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்கள் அதை மட்டும் தான் வாழணும். இந்த டெமோக்ராட்டிக் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இதை அவங்க வந்து இந்த குரான்ன்றதை, இது என்னுடைய சொந்த கருத்து, இந்த குரான்ன்றதை வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் சாசனமாக ஒரு மக்கள் வாழ்வியல் முறையெல்லாம் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மித்தபடி அது மனிதனோட மனத்தை மேலெழுப்பி முக்தியை கொடுக்குமா, மோட்சத்தை கொடுக்குமா? ஒரு மனுஷன் இங்கே நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா, தியானம் பண்ணுறோம், இதெல்லாம் எதற்காக அந்த விஷயத்தை கொடுக்குமா? டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா அங்கே வந்து அறிவு மழுங்கி போயிடுது. எப்போ நீங்கள் ஒரு அதாவது நம்ம இதுலேயும் இருக்குது, சனாதன தர்மத்திலையும் குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம், அதை வந்து நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு காலையில் 4 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம எந்திரிப்போம். ஒரு 48 டேஸில் வந்து நம்மளுக்கே தெரியும், நம்ம அறிவுக்கு தெரியும் நம்ம ஏன் எந்திரிக்கிறோம், அதனால என்ன நன்மை நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது, டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா
அங்கே எழுதப்பட்டதுன்னா நீ வந்து இந்த நேரத்தில் இப்படிதான் ஃபுல்லாக போடணும், இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இந்த திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் வந்து சட்டத்திட்டங்களை நீ கண்டிப்பாக உபயோக பண்ணி தான் ஆகணும், மட்டன் சாப்பிட்டு தான் ஆகணும், இதெல்லாம் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனால கண்மூடித்தனமா ஏன் எதுக்குன்னு கேட்காம அங்கே போய்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஆஃப் தி ரெக்கார்ட், தயவுசெய்து இது வந்து இது பண்ணேன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக இது என்னுடைய ஒரு பர்சனல் விஷயம். இந்த 5 களிமான்றது இருக்கு இல்லையா, இதில் கடைசியில் ஒரு களிமா வரும். அதாவது என்னை தவிர இந்த உலகத்தில் யாரு பெரியவர், என்னை தவிர வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது, நான் தான் கடைசியான இறைக்குரு, அல்டிமேட் குரு. என்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் இனி கிடையாது, இதை நீங்க ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. இந்த சனாதன தர்மத்துல there is no compulsion, it's a inclusive, it's a freedom of worshiping, freedom of thinking. நீங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா எல்லாமே இன்க்ளூசிவ். ஆனா உங்க நாலேஜுக்கு அது தெரிஞ்சதும் ரைட்டா தப்பா, இதுதான் அறம், இதுதான் ஒழுக்கம், இது இப்படிதான் போனாதான் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நாம கரெக்டா வாழ முடியும்ன்றத ஆட்டோமேட்டிக்கா உணர்த்தக்கூடியது சனாதன தர்மம். ஆனா மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. நீ இன்னைக்கு இதை சாப்பிட்டாதான் நம்ம இது அது வேற மாதிரி போயிடும். இந்த 5வது களிமாக்கே வர நம்மளுடைய குருஸ்தானம் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய சிஷியர்கள் தன்னை விட அறிவில மேலோங்கி தனக்கு மேல நிறைய விஷயங்களை வந்து செய்யணும்னு நம்மளுடைய சனாதனத்துல இருக்கிற குருக்கள் விருப்பப்படுவாங்க. பிராக்டிக்கலா அதுதான் சரியான விஷயம்ன்றது என்னுடைய ஒரு தாழ்வான ஒரு அபிப்பிராயம். ஏன்னா அங்க சொல்ற அந்த ஒரு விஷயமும் இந்த விஷயமும் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும்போதே எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த அவங்க திணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இதுக்கு மேல அதை வந்து வேற மாதிரி சொல்ல விரும்பல, இது பப்ளிக் ஃபோரம்னால சொல்ல விரும்பல. ஆனால் இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, பெண்களை வந்து எந்த விதத்திலையுமே ஒரு மதிக்காத ஒரு விஷயங்கள்லாம் அந்த மதத்துல நிறைய இருக்கு. இன்னொரு சைடு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் அதையாவது ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்டுருந்தீங்கன்னா, நானும் ஒரு காலத்துல சொல்லுவேன், முகமது நபி அவர்கள் வந்து பெண்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பதிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கிடையாது, எல்லா விஷயமும் தவறான விஷயமா இருக்குன்னு என்னுடைய அறிவுக்குப்பட்டனால நான் வந்து சிறு வயசுல இருந்த வந்து மதங்கள், நாட் ஒன்லி ஹிந்து, நாட் ஒன்லி முஸ்லீம், நாட் ஒன்லி கிறிஸ்டின், எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி, ஈவன் புத்திஸ்ட்டை கூட போய் அங்கே உட்காந்து படிச்சு அதனுடைய முறைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாக தான் நான் பேசுகிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது பங்களாதேஷில் 2 பெண்மணிகள் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அடுத்த கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. ஒரு இஸ்லாமிய கண்ட்ரியில் பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஆட்சி அதிகாரம் கிடையாது. இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் பேசுகிற ஜமாத்தாளர்கிட்ட போய் கேட்டோம்னா அது எக்ஸப்ஷனல்னு சொல்லிடுவாங்க, பழக்குன்னு. அப்படிலாம் நம்ம விட முடியாது, எக்ஸப்ஷனலாக விட முடியாது. ஏன் இந்த 2 பெண்களை நீங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க, ஆட்சியில் அமர வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது விஷயம், இவர் சொன்னது அதாவது டெமோக்ராட்டிக் இல்லை பங்களாதேஷில், இவங்க வந்து மோனோபொலியை வந்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்கன்னா அது வந்து ஒரு அரசியலோட ஒரு விஷயம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 1996 பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 1981 86 டெல்லியில் இருக்கும்போது எப்படிலாம் செயல்படணும், அங்கே என்ன நிலவரன்றது பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அரசியல் ஒரு என்னது ஒரு அரசியல் சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது, ராஜதந்திரம். ஃபர்ஸ்ட் வந்து பிஎன்பியை தூக்குனாங்க, ஜமாத்தை இஸ்லாமை தடை பண்ணாங்க. அங்கே வேற பார்ட்டியே கிடையாது உங்களுக்கு, அங்கே வேற பார்ட்டியே இல்லாமல் கிட்டத்தட்ட 300 அவுட் ஆஃப் 300ல 270க்கு மேலே அவங்க ஆளுங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இது ஒரு விதத்தில் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக அவங்க வச்சிருந்தாலும் அவங்க மொனோபொலி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த ஊர் செய்யணுன்றது ஒரு சூழ்நிலையை அவங்களே உருவாக்கிட்டாங்க. இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில எதிராளிகள் எவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்காங்கன்ற அடுத்த கேள்வி. திடீர்னு இவ்வளவு பெரிய புரட்சி வருதுன்னா அவங்க அதற்கும் அங்க கவனிக்காம விட்டுட்டாங்க. இன்னொரு இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்டாங்க. இது வந்து ஒரு டிராபேக் தான். ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஒரு 4 முறை தொடர்ந்து பிரதமரா, இப்ப இடையில ஏதாவது ஒரு முறை இடையில வந்தா வேறத்தவங்க வந்திருந்தா கூட ஏதாவது ஒரு கேப் கிடைச்சிருக்கும். ஆனா 4 முறை தொடர்ந்து வரும்போது தனக்கு யார் யார் எதிரிகள் இருக்காங்களோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இது பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு, அது உண்மையிலே தெரிஞ்சுக்கோ, அது வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதே ஒரு பின்னடைவாகவும் அவங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அடுத்த ஒரு விஷயத்துக்கு வர, இப்போ சொல்ல போனோம்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இந்தியாவுக்கும் சரி அவங்களையும் சரி.
இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று ஒன்றுமே சொல்ல முடியாது. காரணம், நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வராத நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஸ்டெப் எடுக்க தான் செய்வாங்க. அது பின்னால் தான் தெரிய வரும். நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டும் சரி, அங்கே இருக்கிற பங்களாதேஷோ இல்லை நம்மளுடைய நெய்பர்ஸ் கண்ட்ரியோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இப்போ அங்கே ஜெனசைட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பயும் நிறைய மக்கள் வந்து கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஊரை விட்டு ஓடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்தியா எல்லையில் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவர்மெண்ட் சும்மா இருக்குமா அப்படின்னா கிடையாது. மோடிஜி அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் போட்டு ஒரு சில இது சொல்லிதான் இருக்கிறாரு. ஆனால் உள்ளே நடக்கிற விஷயங்கள் சில சமயம் பாதுகாப்பு கருவியும் சரி, அது ஒரு ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம்னால வெளியே வந்து பப்ளிக்கு வந்து சொல்லாமல் சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க. அது நம்மளுடைய அறிவுக்கு பின்னால் தான் தெரிய வரும். என்ன செஞ்சாங்கன்னு அந்த ஹிஸ்ட்ரி வரும்போது தான் தெரிய வரும். எனக்கு தெரிந்தால் அடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அருமையான டிஸ்கஷன்ஸ். அடுத்து இறுதி கட்டம் நம்முடைய கோர் கமிட்டி மெம்பர் எம்ஆர் ஜம்புலால் அவர்கள் ஒத்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். தங்கு தடையின்றி நல்ல ஒரு தமிழில் ஒரு அருமையான உரையை கொடுத்த சகோதரிக்கு மனம் நிறைந்த வணக்கங்கள், நன்றி. அவருடைய பணி அவங்க லிமிட்டுக்கு ரொம்ப லிமிட் பண்ணிட்டீங்க. அவருடைய இதில் அப்படியே பிரபாளமாக ஒரு பிரபாகமாக வருது. ஃப்ளோ, அருமையான ஃப்ளோ. நிறைய விஷயங்கள் தெரிகிறது. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அவங்க தவிக்கிறது புரியுது. நிறைய இருக்குது. 50 ஆண்டு 70 ஆண்டு கால வரலாறு சொல்கிறதுன்னா உண்மையிலே இதுதான். இந்த டைரக்ஷன் டேலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் இத்தனை நாள் பல முறை, நான் ராஷ்ட்ரிய ஸ்வயம்சேவக சங்கத்தை சேர்ந்தவன், அதில் பயிற்சி பெற்றவன். அதில் பல பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டைரக்ஷன் டேன்னு 1946 15th August 14th August 1946 15th August 1956 ஒரு வருஷம் எக்ஸாக்ட்லி ஒரு வருஷம் முன்னாடி அங்கே பிறந்த யார் ஒரு கவர்னர் சுதீர் சம்திங் சக்கரவர்த்தின்னு வரும். சக்கரவர்த்தின்னு பேர், பட் ஹீ இஸ் அ முஸ்லீம் கவர்னராக இருந்த கல்கட்டாவில். அதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, பெண்கள் இந்த மாதிரி மானபங்கப்படுத்தப்படுறாங்களே அப்படின்னு கேட்டால் என்ன செய்கிறது, உங்கள் இந்திய பெண்கள், ஹிந்து பெண்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதில். அதெல்லாம் கேட்டு படித்து அதை கேட்குற போதே நமக்கெல்லாம் கண்ணில் ரத்தம் வரும். அதெல்லாம் கண்ணுக்கு நேரம் இப்போ நடந்தது. இந்த வருஷம் எனக்கு வந்து நவராத்திரி கொண்டாடுறதுக்கே மனசு வரலைங்க. பார்த்தீங்கன்னா அங்கே துர்கா பூஜா பந்தல் வைக்கக்கூடாது, துர்கா பூஜா நடத்தக்கூடாது, கோவில்கள் தாக்கப்பட்டன. இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ நடந்ததுன்னு சொல்லியிருப்போம். இது ஆப்கானிஸ்தானில் நடந்தது, அங்கே இது நடந்தது, இங்கே நடந்தது. இது கண்ணுக்கு நேரம் நம்ம முன்னாடி நடந்தது சார். பாரதியார் சொல்வார், இங்கே நம்ம ஊரில் காசாவில் இப்படி ஆகிப்போச்சு, கொல்லப்பட்டார்கள், இதில் கொல்லப்பட்டார்கள். இன்னும் போஸ்னியா செர்பியா பற்றி பேசிகிட்டு இருப்பான் வாய் கிழிய. இந்த மனித உரிமை பேசுகிறவங்கெல்லாம் அவங்க யாரும் வந்து இது பங்களாதேஷில் நடந்த பற்றி ஒருத்தருக்கு கூட கண்ணீர் கிடையாது. அப்படி சொல்கிறவங்க கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பங்களாதேஷில் நடந்தது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அதே மாதிரி ஒன்று இங்கே வந்து லக்னோவிலையோ இதுலேயோ நடக்காதா, டெல்லியில் கூட நடக்கலாம். இதில் நடந்த மாதிரி எப்படி பங்களாதேஷில் பிரசிடெண்ட்டுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்து வீட்டை காலி பண்ணி போகணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஆகாதான் அப்படின்னு ஒரு நப்பாசப்படுற, அதுக்காக அங்கலாய்க்கிற கும்பல் தான் இங்கே இருக்காங்க. எதிர்கட்சிகள்ன்ற பேரில் நாட்டை காட்டி கொடுக்க சிறிதும் தயங்காதுங்க. நான் அதிகம் பேச போகக்கூடாது. நம்முடைய அரவிந்தர் வந்து துர்கை துதின்னு எழுதியிருக்கார். என்னுடைய நண்பர் அரவிந்த பாரதின்ற இயக்கம் நடத்துகிற ஸ்ரீகோபாலன் எப்போதும் சொல்ல, நவராத்திரி போது அதை படிங்கன்னு சொல்லி நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய, நாட்டுக்காக உழைக்கிறவர்கள் கட்டாயம் படிக்கணும்னு மதர் ஆஃப் பாண்டிச்சேரி கூட சொல்லிட்டாங்க. அதில் அதெல்லாம் படிக்கிற போது அந்த அப்படிப்பட்ட அரவிந்தர் இன்னைக்கு இருக்கிற இந்த பங்களாதேஷுக்கு சில்ஹட் பகுதியில் தான் அவர் பிறந்தார். அந்த மாதிரி பங்கல் சந்திர சாட்டர்ஜியாக இருக்கலாம், பல இது பாருங்கள். இஸ்கான் வந்து உலகம் முழுக்க பரவி
நம்முடைய கிருஷ்ண பக்தி மூமெண்ட் எடுத்துகிட்டு போன இதில் போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. லீகல் பேட்டில் தே ஹவ் ஃபாட் அண்ட் ஒன். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அவங்கள வந்து உள்ள தூக்கி போடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக பேச போன வக்கீல் வந்து ஆதரவாக போன வக்கீல் வாஸ் கில்டு. அவர் ஒரு விஷயம், இந்த சன்னியாசிகள் வந்து வருஷம் ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் வந்து அங்கே கொல்லப்பட்டாங்க. ஆன் ஆவரேஜ். ஆமா, ஆவரேஜ் கரெக்ட். வெளியில தெரியாது, ஆமா, இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. கோபால் முகர்ஜி, ஆமாம், ஷியாமா பிரசாத் முகர்ஜியோட was also involved in associated with retaining Calcutta as part of our independent India. அப்போ வந்து இதுவே வந்து பேச்சு, உங்களுக்கு கல்கட்டா வேணுமா கராச்சி வேணுமா, ரெண்டுமே such a beautiful cities. கல்கட்டா ரெண்டுத்தையும் அத்வானி இன்னும் சொல்வார், அவருடைய இங்கே மெட்ராஸில் வந்தபோது கூட ஒரு பேசுகிறார். கராச்சி அண்ட் கல்கட்டா ரெண்டுமே வந்து தினமும் தண்ணியால் வாஷ் பண்ணப்படும். ட்வைஸ் அ டே இட் வில் பி சிட்டி வில் பி க்ளீன். இந்த ஹூப்ளியில் வாட்டர் வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகும். அது ரொம்ப நானும் கல்கட்டாவில் பார்த்துருக்கேன் கண்ணால். கங்கை நீரால கழுவப்படும். அதான் கராச்சி அங்கே சிந்து ரிவர் இதில் ரெண்டும் உங்களுக்கு கராச்சி வேணுமா கல்கத்தா வேணுமான்னு கேட்டு நமக்கு இது பண்ணது. அந்த மாதிரி ஃபைட் பண்ணி வாங்கின இடம் போட்டோம். இப்போ அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நாட்டில் 1971 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே நேராக போய் கேஆர் மல்கானி ஆர்கனைசருடைய எடிட்டர் அவர் குருஜிக்கிட்ட போய் பேசினாராம். கிரேட் விக்ட்ரி வி ஹவ் அச்சீவ்டு, வி ஹவ் சால்வ் த இஷ்யூ ஃபார் எவர் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்டாராம். ராஷ்ட்ரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய 2வது பிரசிடென்ட் குருஜி கோல்வல்கர் ஒரே வார்த்தை கேட்டாராம். எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆர் யூ ஷோர், கேன் யூ கேரண்டி that this will not be repeated? Hindus will not be affected hereafterwards. Can you give guarantee? அப்படின்னு உடனே கேஆர் மல்கானி ஐ ஆம் ஆன்சர்லெஸ், ஸ்பீச்லெஸ் நாராம். ஏன்னா அவர் சொன்னது கிட்டத்தட்ட 71 நடந்திருக்கு. 75-76 முஜிபுர் ரஹ்மான் ஃபேமிலி வாஸ் எலிமினேட்டட். 4 வருஷம் கூட, 20 வருஷம்னு சொல்ல கரெக்ட். நிறைய நேரம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக். வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஹால் கொடுத்து இதுக்கு உதவி செய்த அக்ஷயன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராமூர்த்திக்கு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப அற்புதமாக எப்படி இவ்வளவு ஒரு வாழ்நாள் முழுக்க